திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத் திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திரு விசைப்பா என்கிற 9ஆம் திருமுறையை இன்றைக்கு முதல் முறையாக பாராயணம் செய்ய இருக்கின்றோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுக்கு அவருடைய பொற்பாதங்களை மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக திருக்கதவம் அடைத்தல், திருப்பள்ளி எழுச்சி, திருக்கதவம் திறத்தல், 12 திருமுறை ஆசிரியர் துதிகள் போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சி துவங்குவதை ஒரு வழமையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில நம்முடைய நிகழ்ச்சியை வழிநடத்துவதற்காக காஞ்சிபுரம் மாவட்டம் ஊரப்பாக்கத்தை சேர்ந்த சிவ திரு ராஜசேகரன் ஐயா அவர்களையும், சாம்பசிவம் ஐயா அவர்களையும், ஐயா அருளரசு ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று அவருடைய பொற்பாதங்களை மனமொழி மேகலாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனித நுழைவோம். வாங்க ஐயா. சிவாய நம. அனைவருக்கும் வணக்கம். அனைவரையும் வணங்குகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க எல்லா வளமும் பெற்று வாழ்க பல்லாண்டு. ஓம் நம சிவாய். சிவாய நம. முதலில் 4 பெருமக்கள் துதி. வாங்க ஐயா. சாம்பசிவையா வாங்க. சிவாய. நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிக்கு மனம் மொழி மெய்யால் வணங்கி நிகழ்ச்சிக்குள் நுழைவோம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, பூலியர்கோன் வெப்பு ஒலித்த புகழியர்கோன் கலல் போற்றி, ஆலிமீசை கள்மிதப்பில் அணைந்த பீரான் அடி போற்றி, வாலி தீரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தால் போற்றி. நன்றிங்க. திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதி. வாங்க. சிவகௌசல்யம்மா. திருச்சிற்றம்பலம். பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தால் போற்றி, திருமாளிகை தேவர் திருவடி போற்றி, சேந்தனார் செம்பதும சேவடி போற்றி, கருவூரர் தேவர் கடலினை போற்றி, பூந்துருத்தி நம்பி கட நம்பி கடல் போற்றி, கண்டராதித்தர் கடலடி போற்றி, வேணாட்டடிகள் விரை கடல் போற்றி, திருவாலிய முதனார் திருவடி போற்றி, புருடோத்தமர் நம்பி பூங்கடல் போற்றி, சேதிராயரடிகள் சீரடி போற்றி, திருமூல நாயனார் திருத்தால் போற்றி, திருவாலவாயர் நிழற்றால் போற்றி, காரைக்காலம்மையார் பூவடி போற்றி, ஐயடிகள் காடவர்கொன் அருங்கடல் போற்றி, சேரமான் பெருமான் சேவடி போற்றி, நக்கீரர் தேவர் நற்றால் போற்றி, கல்லாட தேவர்
கழலடி போற்றி. கபில தேவநாயனார் கழலினை போற்றி. பரணதேவநாயனார் பொற்றால் போற்றி. இளம்பெருமானடிகள் இணைத்தால் போற்றி. அதிராவாடிகள் அருங்கழல் போற்றி. பட்டினத்து பிள்ளையார் மலர்த்தால் போற்றி. நம்பியாண்டார் நம்பி நட்டால் போற்றி. செல்வமலி குண்டத்து சேக்கிழாரடி போற்றி. செல்வமலி குண்டத்தூர் சேக்கிழாரடி போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. திருமுறை கோயில் அடைதல். வாங்க தாமோதரையா வாங்க. நமச்சிவாய வாழ்க. திருச்சிற்றம்பலம். அருள் பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருள் சமய முதல் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கண் இரண்டனவும் புவனம் உய்ய இருள் கடுவுண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றாள் தன் திரு அருளும் எனவும் கூடி தெருள் கலைஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தார் அன்றே. தெருள் கலைஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தார் அன்றே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அடுத்து திருக்கதவும் திறக்க வாங்க சங்கரையா வாங்க. அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் இனிய விடியல் வணக்கம். திருச்சிற்றம்பலம். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமால் உற்று பின்னை நீர் அம்மா அழுங்கி வரட்டாதே. திருமாமணி சேர்த்திருக்கதவும் திறந்த போதே சிவபுரத்து திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருத்தால் சென்று சேர்வோமே. திருச்சிற்றம்பலம். நன்றி. அடுத்து திருப்பள்ளி எழுச்சி ராணி மாவட்டம். புவனையில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவனுய கொள்கின்ற பாரென்று நோக்கி திருப்பெருந்துறை உறைவாய் திருமாலாம் அவன் விரும் எய்தவும் மலரவனாசை படவும் நின்று அலர்ந்த மெய் கருணையும் நீயும் அவனில் புகுந்து எம்மை ஆட்கொள்ள வல்லார் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. அவனில் புகுந்து எம்மை ஆட்கொள்ள வல்லார் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். சிவாயிடம் வாங்கய்யா. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தென்தில்லை மன்றினுள்ளாடி போற்றி. இன்றெனக்காரமுது ஆராய் போற்றி. அவனியில் புகுந்து எம்மை ஆட்கொள்ள வல்லாய் ஆரமுதே பள்ளி அடுந்தருளாயே என்று தில்லைப்பெருமான் இந்த அவனியிலே புகுந்து நம்மையெல்லாம் ஆட்கொண்டு சென்ற ஆண்டு தொடங்கி இன்னைக்கு 394வது நாளாக இந்த திருமுறையை நமக்கு ஓதுவதற்கான வாய்ப்பை தந்திருக்கிறான். திருமுறை தமிழோசை. நேற்றோட 8ஆம் திருமுறையில திருவாசகத்தையும் திருக்கோவையாரும் படிச்சு முடிச்சுட்டு நேற்று திருக்கழுக்குன்றம் போய் நம்ம தாமோரையா கிட்ட அந்த செய்தியை சொன்னேன். அதுக்குதான் பூசை வர சொல்ல அவர் முக்கியமான நேரத்தில் சில நேரத்தில் மிஸ் பண்ணிடுறாரு. நான் சொல்லி ஸ்பெசிஃபிக்கா சொல்லி வாங்கன்னு சொன்னா வரான்னு சொல்லிவிட்டு நிற்கிறாரு. நேற்று அந்த நிகழ்ச்சியில எல்லாருடைய நடுவில் அந்த செய்தியை சொன்னோம். இந்த மாதிரி இப்படி பூசி வாக்கத்துல ஒருத்தர் இருக்காரு,
அவர் வந்து இந்த திருமுறையில ரொம்ப ஊற்றமா இருந்து பெரிய புராண வகுப்பு நடத்த முடிச்ச பிறகு நாங்க திருமுறை முழுசையும் 12 திருமுறையும் இந்த மாதிரி மாட்டு பொங்கல் ஆட மகிழ்ச்சி படிச்சோம். இன்னைக்குதான் திருக்குறார் முடிச்சோம் அப்படின்னு சொன்னேன். காரணம் என்னன்னா, ஆமா. ஐயா திருவாசக முற்றுவல பல பேர் கேட்டு ரசிச்சிருக்காங்க. முதல் அவர் ஆரம்பிச்சப்போ திருவாசக பாடல் பெற்ற தலங்கள் என்ற 7 தலங்களையும் அங்க போய் முற்றுவதல் பண்ண ஆரம்பிச்சு முதல்ல தில்லையில தான் ஆரம்பிச்சார். தில்லையில இருந்து அப்புறம் நாங்க இது அப்ப அந்த 7 முறை நான் கூட போயிருக்கேன். ஐயாவே கூட்டு போயிருக்காரு என்ன கார்ல. போட்டு போய் பக்கத்துலயே உட்கார வச்சிருப்பாரு. நான் எழுந்து போக விட மாட்டார். பக்கத்துல உட்கார வச்சிருப்பாரு. அது ஒரு காலம். அப்போ நான் சொன்னேன், ஐயா திருவாசகம் படிச்சா பத்தாதையா திருக்குறள் படிக்கிறோன்னா. அல்ல அந்த வேலையை நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, நான் திருவாசகத்தை வெளியில படிச்சுறேன், எங்க வீட்டுக்கு வந்து நீங்க திருக்கோவையார் படிங்க அப்படின்னு சொல்லி 7 முறை அவங்க வீட்டுல திருவாசகம் முற்றுவதல் பண்ணியிருக்கோம். அங்க இருக்கிற திருக்கழுக்குன்றத்து அடியார்களை வைத்துக் கொண்டு திருக்குறள் முற்றுவல் அந்த நேற்று அந்த நம்ம நிகழ்ச்சியில திருக்குறள் முற்றுவல் ஐயா இந்த மாதிரி நாங்க ஆன்லைன்ல பண்ணிட்டு இருக்கையா அப்படின்னு சொல்லி, ஐயா அப்படியா ரொம்ப சந்தோஷம், ஆசீர்வாதம். மிச்சங்கிற 4 திருமுறையும் படிப்பதற்கு கழுக்குன்ற பெருமான் அருளுவார்னு அவருடைய வாக்காலே சொன்னார். ஏன்னா அவர் கழுக்குன்ற தேடியார் அல்லவா. அதனால அந்த வகையில இன்றைக்கு உண்மையாக அவருடைய அருளாசியோடு இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது என்று சொல்ல வேண்டும். அந்த வகையில நேற்றுக்கு அந்த திருக்குறளுடைய முதல் பாட்டையும் கடைசி பாட்டையும் பாடி காட்டி அவருடைய அருளாசி பெற்றுக்கொண்டு இங்க வந்திருக்கிறோம். நேற்று அந்த பாட்டை இது ஐயா உண்மையிலங்க ஐயா நினைவெல்லாம் இருந்து அவ்வளோ நினைவு இருந்து ஆத்மார்த்தமா அவர் வந்து பார்க்கணும், உங்க கூட இருந்து சேர்ந்து புகைப்படம் எல்லாம் எடுத்துக்கணும், பேசணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா வாய்ப்பு இல்லாம போச்சுங்க. வாய்ப்பு நம்ம தான் உருவாக்கணும். அது நம்ம வாய்ப்பு நம்ம தேடி வராது, நம்ம தேடி வருது. நேற்று தேடி வருது. அடியார்கள் கூட்டமா இருந்தாங்க. உங்களுக்கு அதுக்காக நான் சொன்னேன், அங்க போனா காலையில டிஃபன் கிடைக்கும், மத்தியானம் சாப்பாடு கிடைக்கும், அடியார்களுக்கு அன்னம்பாலி பண்ண அடிக்கடி சொல்றீங்க, எல்லாமே கிடைக்கும், நீங்க வாங்க. ஏன்னா அந்த நிகழ்ச்சியை நான் தான் ஒருங்கிணைந்து நடத்துறேன். வேற நான் வெளிப்படையா சொல்லிக்கிறது இல்லையே தவிர ஓப்பனா, ஆனா நான் தான் அந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைந்து நடத்துறேன். அதனால நான் வந்து முன்னொன்னு செய்யலைன்னா நான் இப்ப உலகத்தை எத்தனை நிகழ்ச்சி எல்லாத்துக்குமா வாங்க கூப்பிட்டுங்கிறேன். சில நிகழ்ச்சிகள் சிலது வந்து நமக்கு வந்து இது பண்ண அதுக்காக தான் கூப்பிட்டேன். போன வாரம் கூப்பிட்டது வந்து அந்த உங்க ஊருக்கு வந்தனால கூப்பிட்டேன். இல்ல எத்தனை இடத்துல நிகழ்ச்சி செய்யறேன், எல்லாத்துக்கும் கூட வாங்கன்னு கூட முடியாது. ராஜாம்பேட்டையிலே வந்து பண்ணேன், அதனால கூப்பிட்டேன். அந்த மாதிரி இது நான் சொல்லும் போது நீங்க மிஸ் பண்ணாம தான் அதனால நான் இப்ப 2வது முறையும் மிஸ் பண்ணிட்டேன் நான் உங்களை. கண்டிப்பாங்க. அதாவது என்னுடைய தவக்குறைன்னு நான் நினைக்கிறேன், உங்களுடைய குறைய நான் நினைக்கல. எனக்கு ஒரு தவக்குறையா இருக்கலாம் இல்லையா? இல்ல முதல் முறை நீங்க கூப்பிடும் போது நான் வந்தேன், திருக்கழுக்குன்றம் வந்து அந்த முதல்ல வந்தீங்க. நான் சொல்ல இந்த வருஷத்துல 2025ல நீங்க சொன்ன 24ல திருக்கழுக்குன்றம் வந்தீங்க. அப்புறம் நந்தீஸ்வரன் கோயில் கூட திருவாரிக்கு வந்தீங்க. அதெல்லாம் இல்ல, நான் ஒத்துக்கிறேன், அதெல்லாம் நீங்க தனியா. இந்த வருஷம் நான் 2 முறை கூப்பிட்டேன், 2 முறை மிஸ் பண்ணிட்டேன். நான் மிஸ் பண்ணிட்டேன், என்னுடைய தவக்குறைன்னு சொன்னேன். அடுத்தவங்களை குறை சொல்றேன். நானேயோ தவம் செய்தேன் சிவாய நவற்றேன், என்னுடைய தவக்குறையும் இருக்கலாம் இல்லையா? திருமுல்லை வாயில திருமுல்லை வாயில் அடியார் கூட்டம் ஒரு அருமையான அடியார்கள் கூட்டையா. அவங்க 67 இருந்து வழிபாடு செய்யறாங்க. ஒரு 58 ஆண்டாக அவங்க வழிபாடு செய்து கொண்டிருக்காங்க. வாரந்தோறும் திருமுல்லை வாயில்ல 12 திருமுறையும் படிக்கிறதுன்னு சொல்லி 12 திருமுறை பாராயணம். எப்படின்னா 4 மணி நேரம் படிப்பாங்க. அவங்க 4 மணிக்கு ஆரம்பிச்சு 8 மணி நேரம். ஒரு திங்கட்கிழமை சோமவாரமும் 4 மணி மாலை 4 மணிக்கு ஆரம்பிச்சு 8 மணி நேரம் 4 மணி நேரம் படிப்பாங்க. அதுல மகாலிங்க ஐயான்னு ஒருத்தர் அவர் இப்ப ரீசெண்டா தவறி போனார். அவருடைய வாரிசா இப்போ நம்ம ஆவடி சுந்தர ஐயான்னு ஒருத்தர் இருக்காரு, அவங்க முன்னணி நடத்துறாங்க. அங்க ஆண்டு விழாக்கெல்லாம் நான் போவேன். நல்ல அருமையான எங்க தந்தையாரோட குரு அழகரடிகள் இருந்தாரு, அவருடைய மாணவர் தான் இந்த மகாலிங்கன்னு. அவர் தான் அந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சு வச்சு இது 58வது ஆண்டு. இது அவங்க என்ன பண்ணாங்க, வருஷத்துல 54 மாசத்துல 54 வாரம் அங்க வழிபாடு பண்ணிட்டு திருவாரூர் வழிபாடும் பண்றாங்க. ஒரு 15 வருஷமா. இப்போ ஒரு 16 வருஷமா திருக்கழுக்குன்றத்துல தைப்பூசத்துக்கு அங்க வந்து மலை மேல அங்க கழுகுப்பாறை பக்கத்துல ஒரு வெட்ட வெளியில ஒரு லிங்கம் இருந்து அதுக்கு கோயில் கட்டி அந்த கோயில் கும்பாபிஷேகம் நான் தான் பண்ணி வச்சேன். அந்த நாள்ல இருந்து இன்னைக்கு அங்க ஒரு 12-13 வருஷமா தொடர்ந்து அங்க வழிபாடு பண்ணிட்டு இருக்கேன் தைப்பூசத்துல.
நல்ல ஒரு அருமையான கூட்டம் அது. அதனால அந்த இடத்துல சில இடத்துல சிலதை வந்து நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. இப்ப எனக்கு கூட எத்தனையோ இடைஞ்சல் இருக்கு, எத்தனையோ இது இருக்கு. ஆனாலும் சிலதெல்லாம் மீறி நான் போறேன்னா தவிர்க்க கூடாது என்பதற்காக போறேன். ஆனா அது இல்லைன்னா நான் என் திருமுறை படிக்கிறத விட்டு நான் அங்க போய் உட்காந்துருக்கணும். எனக்கு வேற அவசியம் இல்லை இல்லையா? நான் வீட்லயே உட்காந்து படிச்சுக்கலாம். வீட்லயே திருமுறை எழுதுறேன், படிக்கிறேன், போதும். என்னுடைய பொழுதுபோக்கு அப்படியே என்னுடைய வாழ்நாள் அப்படி கழிச்சிடணும்னு நினைச்சிட்டுக்கிறேன். சில தவிர்க்க முடியாத நேரத்துல போக வேண்டிய ஒரு சூழல். அந்த நேரத்துல நான் உங்களை கூப்பிட்டேன்னா நீங்க அதை மிஸ் பண்ணாம இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பாங்க. நான் வரேங்க. வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. வாய்ப்பை நம்ம தான் உருவாக்கலாம். அது நம்ம தானா உருவாகாது, நம்ம தான் உருவாக்கலாம். சரி, ரைட், சந்தோஷம் இருக்கட்டும். அது ஆனாலும் நேற்று நம்ம அந்த திருவாசகம்னாலே அது வந்து இன்னைக்கு தேதியில நான் வந்து பலகால் வந்து தருமபுர சாமிநாதையன் கூட இருந்து பழகினவன். எனக்கு வந்து தேவாரம், திருவாசகம், திருமுறைனாலே தர்மபுரம் தான். அவர் பாட்டை தவிர வேற யார் பாடம் எனக்கு ரசிச்சது இல்லை. எல்லா ஒருவர்களும் எனக்கு பழக்கம். காஞ்சிபுரம் விநாயகம் இல்லாது காஞ்சிபுரம் விநாயகரே எங்க வீட்டுல வந்து தங்கி இருந்து இங்க இருந்தா புதுச்சேரியில இருந்து எங்க வீட்டுல வந்து தங்கி இருந்தா இங்க இருந்தா காஞ்சிபுரம் போய் செட்டில் ஆனார் அவர். காஞ்சிபுரம் விநாயகம் இல்ல அது சைதாப்பேட்டில் ஒரு நடராஜன் ஒரு பெரிய தேவார ஆசிரியர், பல பேர் தேவாரத்தை உருவாக்கினவங்க. அது அப்ப அவருடைய உடன் மாணவர் வந்து இந்த பாலசுந்தரன் ஒரு ஓதுவார், ரொம்ப அருமையா ஆல் இண்டியா எல்லாம் பாடுவார். இப்ப அவர் மகள் தான் வள்ளி கோமாபதி. பார்த்த பெண்கள்ல திருமுறை பாடல அந்த அந்த பாலசுந்தரன் ஓதுவாருடைய இது. அந்த மாதிரி பல பேர் இருக்கும். ஆனால நான் ரசிப்பது வந்து தருமபுரம் சாமிநாதன் ஒருத்தன் தான். சர்க்குருநாதர் ஓதுவரை கூட உங்களை உடலையே பார்த்தனே. ஆமா, சர்க்குருநாதர் என்ன விடப்பட்டது. ஏன்னா நான் தருமபுரத்தாருடைய இதுன்றதுனால அவர் என்ன விடப்பட்டது. நிகழ்ச்சிக்கு வந்து ஐயா வராரு கேட்பாரு. அது வேற, அது அன்புதான். அவங்களாம் அந்த வாழையடி வாழையட வந்த மரபு அல்லவா, தெருக்கூட்ட மரபு. நாடாளுமன்றம் திறக்கிற அன்னைக்கு கூட அந்த சிவாகர தேசிகர் உங்களை பக்கத்துல உட்கார வச்சுன்னு விடவே இல்லை. அதையும் பார்த்தேன். சிவபெருமானி அவர் வந்து இன்னைக்குதான் சிவாகரது. அதுக்கு மட்டும் அவர் ஹரிஹரன் ஓதுவார். தருமபுர மட்டத்துல படிச்சவரு. அவரு ராசிபுரத்துல இருந்தப்ப அது எனக்கு பழக்கம் இல்ல, ரொம்ப சின்ன வயசுல இருந்து பழக்கம். அவங்கள எல்லாருமே ஒரு 20-30 வருஷமா பழக்கம். ஆனா நான் ரசித்த ஓதுவார்களில எனக்கு ரொம்ப பிடிச்சது தருமபுர சாமிநாதன். என்ன போடா வாடான்னு கூப்பிடுவா சின்ன வயசுல இருந்து. அவருடைய இசைக்கு மயங்கினவன். ஆனா என்ன பண்ணிட்டாரு அவரு, எனக்கு கொஞ்சம் இசை கத்துக்க முடியான்னு, டேய் நீ எல்லாம் படிக்கிறதால போடா, நான் படிக்கிறதுக்கு எனக்கு போட்டு நீ வந்து நிற்பியா, நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பாக்குறேன்னு இப்படியே சொல்லி தட்டி கழிச்சிட்டாரு என்ன. ஏன்னா என்னுடைய தவக்குறை அது. அவரை பாரு குறை சொல்ல முடியாது, என்னுடைய தவக்குறை. ஆனா அவர் யாருக்கும் பாடக்காது. அவர் பாடி பாடி தீத்தாரு தவிர யாரையும் கத்து விடல. ஆனா தேவரன் பல பேரை உருவாக்கினார். சில பேருடைய இயல்பு. சரி, அப்ப அதனால அவருக்கு திருவாசகம் பாடி நான் பல முறை கேட்டிருக்கேன். யாரு, நம்முடைய தருமபுர சாமிநாதன். மோகன ராகத்துல பாடுவாங்க, பன்முறையில திருமட மரபுல மோகன ராகத்துல பாடுவாங்க. அது ரொம்ப ஆழ உருக்கும். திருவாசகத்தை என்னது திருவாசகம் என்ற சொல்லுக்கு மறைமலையில சொல்ல அவர் உரை எழுதுவார். ஆனா திருவாசகத்தை கேட்டு உருகாத மனம் ஒன்று இருக்குமாயின் அதை கல்லென்று கடறுதுமோ, மண்ணென்று மகுக்குதுமோ, இரும்பென்று எம்புதுமோ. மறைமலையோட உரை நடையது. மணிவாசக வரலாறு ஆராய்ச்சியில முதல் வார்த்தை இதுதான். அந்த ஒரு வார்த்தை விட பல காலம் மனப்பாடம் பண்ணிட்டேன். அந்த நூல் முழுசு படிச்சிருந்தா கூட அந்த முதல் வார்த்தை, திருவாசகத்தை ஓதியும் உருகாத ஒரு மனம் இருக்குமாயின் அதை கல்லென்று கடறுதுமோ, மண்ணென்று மகுக்குதுமோ, இரும்பென்று எம்புதுமோன்னு எழுதுவார். அந்த மாதிரி திருவாசகத்தை பல பேர் பாடவும் கேட்கவும் சொல்லவும் கேட்ட அந்த சூழ்நிலையெல்லாம் நம்முடைய இவர் தாமோதர் ஐயா கேள்விப்பட்டு அவர் ரொம்ப அவரை எனக்கு ஒரு 20 ஆண்டா பழக்கம். முதல்ல எல்லாம் அவர் பெரிய புராணம் தான் படிச்சுட்டு இருந்தார். அப்புறம் தான் திருவாசகம் படிக்க ஆரம்பிச்சார். பாலூர் தான் அவருக்கு சொந்த ஊர். திருக்கடூர்ல செட்டில் ஆயிட்டாரு. பல பேர் அவருக்கு திருக்கடூர் தான் தெரியாத, பாலூர்னு தெரியாது. அவருடைய நேட்டிவ் பிளேஸ் பாலூர், நம்ம இது பக்கத்துல. நேற்றுக்கு அது அவருக்குன்னு ஒரு பெரிய ரசிக கூட்டம். மற்றவங்களாம் பண்ண ஒரு 1000 கூட்டம் தான், ஒரு 100 கூட்டம் வந்ததுன்னா, தருமபுர சாமிநாதன் பாடினார்னா 100 வரும்னா, இவர் பாடினா 1000 கூட்டம். ஏன்னா இவரு ஜனரஞ்சம். அவங்க இது நம்முடைய பன்முறையில இந்த மரபு வழியில பாடினவங்க அவங்க எல்லாம், தருமபுர சாமிநாதன். இவர் பாமர நிலை கொண்டு வந்து எல்லாரையும் பாட வச்சார். அதுல முக்கியமா பெண்கள் எல்லாம் சேர்ந்து பாடுற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கி இன்னைக்கு தமிழ்நாடு முழுசும் திருவாசக முற்றோதல் குழு அங்கங்க ஆரம்பிச்சு அது பல வகையா பிரிஞ்சிச்சு. அது வேற, அது உலக.
அப்போ அந்த திருவாசகம் திருக்கோயார் படிக்கணும் அப்படின்னு சொல்லி திருவாசகம் இன்னொரு கண் பாவை பாடிய வாயால் கோவை பாடுகன்னு அந்த திருக்கோவையார நம்ம இந்த நிகழ்ச்சியில நல்ல அருமையா படிச்சோம். பல பேர் கடினம் சொல்லி எந்த விதமான கடிதமும் நெருடலும் இல்லாமல் நல்ல அருமையா படிக்கிறதுக்கான வாய்ப்பை தில்லை திற்றம்பல கோவை அல்லவா, அதனால தில்லை கூத்தன் நமக்கு அருளினார். அந்த தில்லை கூத்தன் அருளாலே பாடப்பட்ட அடுத்த நூல் தான் இந்த 9ஆம் திருமுறை. இது முக்காவாசி பார்த்தா 28 பதி, அது 29, அதுல ஒண்ணு பல்லாண்டு கடைசி, மொத்த திருவிசைப்பா இது திரு இசைப்பா. அது விசைப்பான்னு விசை என்ற சொல்லவில்லை, அது ஏதோ இதுக்காக சேர்த்துட்டாங்க. திரு விசைன்னு சொல்றாங்க. திரு இசைப்பா. பெருமான் 7 இசையாய் இசைப்பயனாய் இன்னமுதாய் என்னுடைய தோழனுமாய் இருக்கிறான். திரு என்ற சொல்லுக்கு சிவம் என்று பொருள். அந்த சிவத்துக்கு உரிய இசையாக உள்ளது திரு இசைப்பா. அதை அருளிய ஆசிரியர்கள் 9 பேர். 11ஆம் திருமுறை 11 பேரு, திருஆலாய் பெருமான் சேர்த்து 12 பேரு. இதுக்கு 9ஆம் திருமுறைக்கு 9 ஆசிரியர்கள். அதான் இன்னைக்கு அம்மா காலைல படிச்சு காட்டினாங்க இல்லையா. திருமாளிகை தேவர், சேந்தனார், கருவூரர், தெள்ளு பூந்துருத்தி நம்பி, வருஞான கண்டராதித்தரு, வேராட்டடிகள், வாய்ந்த திருவாலியமுதனார், மருவு புருடோத்தமர், சேதிராயர், மூலர் 10ஆம் திருமுறை, சேதிராயர் வரைக்கும். சேந்தனார் திருவிசை பாடியிருக்கா, திருப்பல்லாண்டு பாடியிருக்கா. 9 ஆசிரியர்கள். அவங்க பேரை சொல்லி படிச்சாதான் அந்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும். ஏன்னா அவங்கதான் படிக்கிறாங்க, பெருமான் கேட்கிறார், நம்ம வாயசைக்கிறோம். ஆனா பல பேர் திருமுறை படிப்பாங்க, 4 துதி சொல்லுவாங்க, 63 பத்தி பேசுவாங்க. திருமுறை ஆசிரியர் பத்தி பல பேர் சொல்றது இல்லை. அதனால்தான் திருமுறை ஆசிரியர்கள் பேரை சொல்லிதான் இந்த நிகழ்ச்சியை தொடர். திருமுறைன்னு சொன்னா அந்த திருமுறை 27 பேரை சொல்லணும். 27 பேரும் 22 நட்சத்திரங்கள். 12 என்பது 12 ராசிகள்னு சொல்லுவாங்க. 12 ராசிக்கு 27 நட்சத்திரங்கள் சொல்லி அது இயல்பா அப்படி அமைஞ்சது 12 திருமுறை. அது திரு இசைப்பா. அந்த திரு இசைப்பாவில நேற்று ஐயாவோட அந்த இதோட இன்னைக்கு திருவிசை ஆரம்பிக்கிறேன் சொல்லிட்டு வந்தேன். நல்லபடியா 12 திருமுறை படிச்சு முடிங்க, ஆன்லைன்ல படிச்சு முடிக்கிறீங்களா, ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி இது பண்ணி அமைச்சார். ஆமா, அது பொன்னாடெல்லாம் போத்தி மரியாதை பண்ணி அமைச்சார்னு வச்சுங்க. நாங்க அவருக்கு போத்தோம், நான் அவர் எங்களுக்கு போத்தினார், எல்லாம் பண்ணோம். நடராஜன் வந்திருந்தாண்டா அதெல்லாம் போட்டோ எடுத்துட்டு ரிலே பண்ணிருப்பாரு. அவர் வராதுனால அதெல்லாம் எடுக்க முடியல. சில பேர் எடுத்திருப்பாங்க, அது நமக்கு தெரியல. அந்த ஆசையா தான் இருந்தேன் ஐயா, ரொம்ப ஆர்வமா தான் இருந்தேன். காலையில நான் புறப்பட்டு தயாரா தான் இருந்தேன். திருவள்ளுக்கரணில உங்களை எல்லாம் போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து ஐயா கூட நின்று ஏற்கனவே நான் கூட 3 முறை முற்றோதல் பண்ணியிருக்கிறேன். ஆனா ஒரு வார்த்தை கூட பேசுனதில்லை. 2 பேரும் ஒன்னா போட்டோ எல்லாம் எடுத்திருக்கிறோம். எனக்கு கண்டமணி எல்லாம் கட்டி விட்டுருக்காரு. நான் ஒரு வார்த்தை அவர்கிட்ட இது வரைக்கும் நான் பேசுனது கிடையாது. என்னை தொட்டிருக்கிறாரு, ஆனா நான் பேசுனது கிடையாது. இதுல என்னன்னா, உங்க கூட சேர்ந்து அவர் கூட சேர்ந்து இந்த ஒரு நிகழ்ச்சியான ஒரு இடத்துல நான் ஒரு என்னுடைய அடியனுடைய தவக்குறைன்னு தான் சொல்லணும். நன்றிங்க ஐயா சிவபெருமான். ஆமா ஆமா, இல்ல அவர் என் மேல வச்சதுனால எங்க போனாலும் கூப்பிட்டு பக்கத்துல வர வச்சுப்பாரு. எனக்கு அவருக்குள்ள தொடர்பு. நம்ம நிகழ்ச்சி பத்தி சொன்னீங்களா ஐயா? ஐயா என்ன சொன்னாங்க? கண்டிப்பா சொன்னாங்க. நேத்து கண்டிப்பா அதான் சொன்னேன். இப்ப நான் ஆரம்பிச்சதுதான் இந்த மாதிரி உங்க பேரை சொல்லி இந்த மாதிரி பூசி வாக்கத்துல நாடே ஒரு அன்பர் இருக்காரு. அவர் திருமுறை ஆர்வத்தோட மாதிரி திருமுறைக்காக என்ன தொடர்பு கொண்டாரு. அவரை பெரிய புராண கலந்துரையாடல் நாங்க ஒரு 515 நாள் பண்ணோம். அதனோட தொடர்ச்சியா அந்த நாயன்மார் அருளிய 4வர்னு அதை ஒரு 212 நாள் பண்ணோம். இப்போ மார்கழி மாதம் கார்த்திகையிலே நாங்க இதை ஆரம்பிச்சு திருப்பள்ளி வச்சு பாட ஆரம்பிச்சு, அப்புறம் திருவம்பா பாடி முடிக்கும் போது பொங்கல் அன்னைக்கு முடிக்கும் போது திருமுறையை படிக்கலான்ற மாதிரி உமா மகேஸ்வரி அம்மா சொன்னாங்க. குன்றத்தூர்ல அந்த மாதிரி சஜஸ்ட் பண்ணாங்க. அது வழியில நாங்க இன்னைக்கு மாட்டு பொங்கல் ஆரம்பிச்சு 8 திருமுறை படிச்சு இன்னைக்கு திருக்கோவையார முடிச்சுட்டு வந்திருக்கோம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி அந்த முதல் பாட்டையும் கடைசி பாட்டையும் பாடி காட்டினார். திருவள தாமரை சீர்வளர் காவிக ஈசத்தில்லை. அவர் ஐயா கை தட்டி ரசிச்சார் அந்த பாட்டை. எல்லாரும் சேர்ந்து கை தட்டினாங்க. திருவள தாமரை சீர்வளர் காவிகள் ஈசத்தில்லை. அங்க 100 பேர் கை தட்டா எப்படி இருக்கும்? அதெல்லாம் ஒரு காண்பதற்கு அழகு, கண்கொள்ளா காட்சி. அவங்க வீட்டுக்குள்ள எளிமையா நடந்தது. எனக்கு பௌர்ணமி இல்லை, இன்னைக்குதான் பௌர்ணமி. இன்னைக்கு அங்க மேல நிறைய பேர் கூட்டம் நடக்கும். நேத்து ஒரு அமைதியான இடமா வீட்டுக்குள்ளேயே பண்ணோம். அதை அப்பயே ஒரு 100 பேர் வந்திருந்தாங்க வச்சுங்க. ஆனா மேல இருந்தா ஒரு 1000 பேர் வந்திருப்பாங்க. இன்னைக்கு பௌர்ணமி அங்க முற்றோதல் நடக்கும். இன்னைக்கு ஐயா அந்த வீட்டுல ஒரு திருக்கோயில முற்றோதல் பண்ணிருக்கோம். மாங்காட்டுல பண்ணிருக்கேன், திருக்கோயில 4 கோயில்ல பண்ணிருக்கேன். அது அதெல்லாம் முன்னாடி பண்ணது.
இங்க ஆமா. ஐயா வீட்டுல பண்ணது ஒரு 8 முறை பண்ணிருக்காங்க திருக்கோயார. கண்டிப்பா. திருவள தாமரை சேர்வளர் காவிகளீசத்தில்லை குருவளர் கோங்குமிழ் கோங்கு பைங்காந்தள் கொண்டோங்கு தெய்வ மறுமலர் மாலையோர் வல்லியினொல்கி அனநடை வாய்ந்து உருவளர் காமந்தன் வென்றி கொடி போன்றொழிர்கின்றதே காரணி கற்பகம் கற்றவனற்றுணை பாடரொக்கல் சீரணி சிந்த மணியணி தில்லை சிவனடிக்கு தாரணி கொன்றயம் தக்கோர் தம் சங்க நிதி விதிசே ஊரணி உற்றவர்க்கு ஊரன் மற்றவர்க்கும் ஊதியமே. அவர் எதிரில் உட்காந்து 12 தடவை பாடும் போது இந்த திருவாசகம் முடிச்ச உடனே திருவாசகம் 2 பாட்டை பாடி காட்டினேன். கை தட்டி எல்லாரும் ரசிச்சாங்க. ரசிச்ச உடனே ஐயா என்ன பண்ணாரு, ஐயா அந்த திருவாசகம் படிக்கிற மாதிரி திருக்குறள் பொருளே புரிய மாட்டேந்தியா, அதனால என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு எடுத்து காட்டினார் அவர். கோம்பிக்கு ஒதும்பின்னு 21வது பாட்டு. பாம்பை பிடித்து கிழித்துன்னு இருக்குதியா, இதுக்கு அர்த்தமே புரியலையா, நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் அப்படின்னாரு. அப்புறம் சொல்லிவிட்டு சொல்றாரு, ஐயா கிட்ட தான் அதுக்கு விளக்கம் கேட்கினாரு. நான் சொன்னேன் இப்ப அதுக்கு நேரம் இல்லையா, தைப்பூசம் நாங்க மேல போய் மழை வழிபாடு செய்யணும், அதனால நான் அந்த பாட்டை வந்து சிவனர்கள் பத்திரிகையில எழுதியிருக்கேன். அதை ஒரு பாட்டுக்கும் திருவாசகத்துக்கு அந்த உலகியல் பொருள் என்ன, அருளியல் பொருள் என்ன, அதுக்கு ஏற்ற மாதிரி திருவாசக பாடல் என்ன, திருக்கோவையாருக்கு இணையான திருவாசக பாடல் அந்த மாதிரி ஒரு 100-108 பாட்டுக்கு சிவனர்கள் எழுதிட்டோம். கொரோனாக்கு அப்புறம் அதுவும் நின்று போச்சு, எல்லாம் பாதியில தவக்குறையினால. அதனால அந்த பாட்டுக்கு நான் விளக்கம் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்புறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அந்த பாட்டை அவர் எடுத்து காட்டினார். அவர் 21வது பாட்டு, சிறைவான் புனலத்துக்கு அடுத்த பாட்டுன்னு நினைக்கிறேன். அந்த பாட்டை எடுத்து காட்டி அதுக்கு விளக்கம் சொல்லுங்கன்னு கேட்டாரு. அந்த நேரத்தில் சொல்ல நமக்கு நேரம் இல்லை, அதனால நான் அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அவர் மறுபடியும் அவருக்கு அனுப்பினது அந்த மாதிரி. நன்றிங்க ஐயா. நீங்க மிஸ் பண்ணதையும் சொல்லிட்டேன் அவர்கிட்ட. நான் எப்பவுமே ரொம்ப பிராங்க் இல்லையா, எனக்கு இந்த ஹைடிங் எல்லாம் தெரியாது. நான் எப்போ சொன்னேன், அவர் வர சொல்லியிருந்தேன், வரேன்னு சொன்னாரு, ஆனா என்ன தெரியல, அதனால இன்னைக்கு என்ன ஏமாத்திட்டாருன்னு சொல்லிட்டேன் அவர்கிட்ட. அந்த அளவுக்கு எனக்கு உரிமை இல்லை அவர்கிட்ட. கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க என் மேலே நான் சின்ன வயசுல பழகின பாட்கள்லாம் திருமுறையில பழகிறாங்களா இல்ல, என்னோட வயதுல பெரியவர்கள். ஆனா நான் என்னை விட இளையவர் ஒருத்தருட்ட நான் இந்த மாதிரி மரியாதையை அனுபவம் வச்சிருந்தது. அவர் என் மேல வைத்திருக்கிற மரியாதை என்பது மறக்க முடியாது. ஒரு 20 ஆண்டு அவரோட நெருங்கமான தொடர்பு. கண்டிப்பா. பல பேருக்கு எங்க உறவை பத்தி தெரியாது. ரொம்ப என் மேல இது. நம்ம சேமலா அம்மாவை கொண்டு போய் அவர்கிட்ட நான் தான் அறிமுகப்படுத்தி வச்சு சேமலா அம்மா 500 பண்ணிட்டாங்க. இப்போ சேமலா அம்மாவும் வந்து நீங்க தான் அறிமுகப்படுத்தி வச்சுங்க. ஒரு லெஜெண்ட். அவங்க 51 பதிகத்தையும் பார்க்காம பாடக்கூடிய மிக ஆற்றல் உள்ளவங்க. அவங்கள சிஷியரா மாத்துனீங்க. ஆமா, நிச்சயம் நிச்சயம் நிச்சயம். அதே மறக்க கூடாது. மிகப்பெரிய தொண்டு, சைவ தொண்டு ஆற்றக்கூடியதெல்லாம் இன்னைக்கு பாமர மக்கள் எல்லாம் திருவாசகம் பாடுறான்னா தாமோதரன் மறக்க முடியாது. அது நன்றி. எனக்கு உண்மையிலே அவர் பாடும்போது அவர் கொண்டு போய் சொன்னா சில குறைகள், அவரை பத்தி சில பேர் சில குறைகளை சொல்லுவாங்க. உள்ளூர்ல காட்டினா அவரை பத்தி சில குறைகள் சொல்ற ஆட்களை உண்டு. யாரு பெரும்பான்மையும் தான் குறைவில்லா நிறைவு. நாம அவருடைய அதெல்லாம் பார்க்க கூடாது. அவர்கிட்ட நிறை என்னன்னு பார்க்க குறைய பார்க்கணும். ஆமா, நிச்சயம் நிச்சயம் நிச்சயம். அந்த குறையை நம்ம பார்க்க கூடாது. ஏன்னா கொண்டு போய் அதனால அவர் என்மேல் வைத்திருக்கிற அன்பும் நான் என்மேல் வைத்திருக்க அன்பினால் அடியேன் ஆவியோடு ஆக்கை ஆனந்தமாய் கசிந்து உருக என் பரம்மல்லா என் அருள் தந்தாய் அனிதற்கு இளனோர் கைமாறு என்று அப்படி கைமாறி கருதாமல் நாங்க வந்து நட்பு பூண்டோம். கண்டிப்பாங்க ஐயா. அதாவது நம்ம இப்ப வந்திருக்கிற அடியார்ல கூட நான் சொல்றது என்னன்னா, அடியார் தன்மையில இருக்கிறவங்க நல்லது மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். அந்த கருப்பு பக்கத்துல குறைகள் மனிதர்கிட்ட எல்லா இடத்துலயும் குறைகள் இருக்கும். எல்லாரும் ஒரே மாதிரி படிக்க முடியும். எல்லாரும் கௌசல்யா அம்மா மாதிரி படிக்க முடியுமா? எல்லாரும் சரஸ்வதி அம்மா மாதிரி பாட முடியுமா? அது முடியாது. அவரவர் அவர்கள் ஆனா அந்த ஆர்வத்தை கிடந்து அவர்கள் பாடுகிற வேலை ஆகணும். இப்ப உமா மகேஸ்வரிக்கு ஆர்வம் அதிகம் தான். ஆனா அவங்க நம்மள மாதிரி எல்லாரும் பாட முடியுமா? அவங்க கடற்கரை படிப்பாங்க. ஆனால் அந்த அன்பு இருக்குது, அந்த அன்புக்கு ஈடு இணை கிடையாது. கண்டிப்பா இல்லையா? அந்த மாதிரி அத நம்முடைய தாமோதர ஐயா நம்ம உண்மையாக அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். கண்டிப்பா ஐயா. நீங்க சொன்னீங்கன்னா நான் இப்ப ஒரு
அந்த நம்ம டெலகிராம்ல அவரை பேச வச்சிருவேன். நீங்க சொன்னீங்கன்னா, அப்போ நீங்க வாய்ப்பு கொடுத்தா நான் அவரை 1 மணி நேரம் பேச வச்சிடலாம். நம்ம அடியார்கள் பண்ணுவாரு. அவர் இப்ப ஆன்லைன்லாம் பண்றாரான்னு தெரியல. இப்ப இருக்கிற சூழல்ல அவர் அதெல்லாம் பண்றாரான்னு தெரியல. அவருக்கு கொஞ்சம் பேச உடம்பு வச்சிடலாம். முடியல. கண்டிப்பா, கண்டிப்பா. ஆக்சுவலா நான் நேத்து போக சொல்ல நேத்து அவரை பெட்ல படுத்துட்டு இருந்தாரு. சரிங்க. நான் ஒருத்தன் தான் அவர் ரூமுக்கு பர்மிஷன் உள்ள போக முடியும். எப்ப நினைச்சாலும் உள்ள போயிடுவேன். அப்படி ஒரு இது ஐயா வந்தா யாரும் தடுக்கூடாது சொல்லி வச்சுக்கிறாரு. நேரா போய் நான் தான் அவரை எழுப்பி உட்கார வச்சேன்னு கேட்டேன். அதுக்கப்புறம் எழுந்து வெளில வந்துட்டாரு. கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் அந்த கொஞ்சம் இந்த கலை இருந்தது. ஆனா படுத்துட்டு இருந்தாரு. நான் போய் எழுப்பி உட்கார வச்சு அப்புறம் நான் அவர் விபூதி பூச, அவர் எனக்கு விபூதி பூச, அப்புறம் நான் வெளில வரையான்னு எல்லாரும் காத்திருக்காங்கன்னா ஏன்னா எல்லாரும் உள்ள வந்தா இடம் பத்தாதியா, நம்ம வெளில போயிடலாம் சொல்லிட்டு வெளில வந்து சோஃபால உட்காந்து அங்கதான் அவருக்கு திருமுறை எல்லாம் படிச்சு எல்லாம் பண்ணா. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானேன்னு நம்ம அந்த அவர் இந்த பாட்டு கூட போட்டாரு. அவர் அந்த சிவஞான வித்துன்னு ஒரு பாட்டு பாடினார். அந்த பாட்டு கூட நேற்று பாடி காட்டினாரு. சிவஞான வித்து அவர் பாடி காமிச்சிருக்காருல்ல. அதுல இருந்து ஒரு பாட்டு எடுத்து காட்டி பாட்டை பாடி நேற்று எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணாரு. நான் இருக்கிற வரைக்கும் அடியார்களுக்கு தொண்டு செய்யணும். நான் இந்த மாதிரி நீங்க என்னுடைய ஆன்மா இருக்கிற வரைக்கும் நீங்க தைப்பூசத்துக்கு இங்கதான் வந்து இந்த நிகழ்ச்சி இங்கதான் வந்து டிஃபன் செய்யிட்டு போய் பெருமானை வணங்கணும். என்னுடைய ஆன்மா இருக்கிற நீங்க தொடர்ந்து இங்க வரணும். பின்னாடி எனக்கு பின்னாடி எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனா நீங்க தொடர்ந்து இங்க வரணும் அப்படின்லாம் வேண்டிக்கிட்டாரு. நல்ல ஒருக்கமான நிகழ்ச்சி நேற்று மறக்கவே முடியல என்னால. திருவிசைப்படுவது அதுல போயிட்டோம். ஆனா இது என்னோட சுயவளத்துக்காக பேசுற மாதிரி இருக்கக்கூடாது. அவங்களுடைய பெருமை இல்ல. நீங்க ஒரு நடமாடும் தேவாரன்றத நாங்க அடியார் பெருமக்கள் தெரிஞ்சுக்கணும். உங்க மேல உள்ள மதிப்பு நிச்சயம் அது குறையாது. ஆமா. பெருமை எல்லா புகழும் திருமுறைக்கு. திருமுறை இல்லாத பொருள் ஏதுமே இல்லை. என்ன வளம் இல்லை இந்த திருமுறையில் என் கையை ஏந்த வேண்டும் வெளிமுறையில். வேறு முறை திருமுறை படிச்சாலே போதுன்ற வாழ்க்கையில தான் நான் புராணங்கள் அந்த இலக்கியங்கள் அதெல்லாம் படிக்கிறதே இல்லை. எனக்கு இது படிக்கிறது நேரம் பத்தல. அப்புறம் அது எங்க படிக்குது? அதனால நான் படிக்கல. நான் எம்காம் படிச்சு அக்கௌண்ட்ஸ் ஆசிரியர் போனா ரிட்டையர் ஆயிட்டேன், சம்பளம் ஆயிட்டேன், ரிட்டையர் ஆயிட்டேன், பென்ஷன் ஆயிட்டேன். அது உலகியல் வாழ்க்கை, அவ்வளவுதான். அருளியல் நிலையில திருவாசகம் படிக்க ஆரம்பிச்சு அது திருமுறையில படிக்கவும் வாசிக்கவும் பெருமான் நமக்கு அருள் செய்தான். அவ்வளவுதான். அதெல்லாம் இந்த திருமுறைகளை ஆன்லைன்லயும் பண்ணணும்ன்ற ஒரு சூழ்நிலைய ஒரு அப்பதான் ஏன் இதை சொன்னா, ஐயா முதல்ல 4வது முறையா நாங்க இதுக்கு திருவாரூர் போனோம். திருவாரூர் தேவாசிரிய மண்டபத்துல முற்றுவதல் பண்ணப்ப ஐயா வந்து எல்லார் இதுலயும் வந்து அது வரைக்கும் நான் வெளியில சொல்லாமே இருந்தேன் திருமுறை எழுதுனன்றத. அவர் தான் முதல் வெளில பரப்பிட்டாரு. ஐயா வந்து திருமுறையை கையால எழுதியிருக்கார். சிவபெருமான் வந்து திருவாசகம் எழுதின மாதிரி 12 திருமுறை அவர் கையில எழுதியிருக்கான்னு சொல்லி அங்க திருவாரூர் அந்த தேவாசிரமத்துல அப்ப அந்த கோயில்ல இவங்க எல்லாம் மரியாதை பண்ண சொல்ல முதல் மரியாதை எனக்கு தான் பண்ணாரு அங்க தேவாசிரிய மண்டபத்துல. அந்த மாதிரி ஒரு அன்புடையவர். அன்பினால் அடியே நான் சொன்னேன், ஏன் அதெல்லாம் விளம்பரம் பண்ண, அது உங்களுக்காக பண்ணதில்ல, திருமுறைக்காக பண்ணது. நீங்க பேசாம இருங்க, நீங்க வாய் தரகாதீங்க, மத்த நாள்லாம் நீங்க பேசுறீங்க போதும், இன்னைக்கு நீங்க பேசவே கூடாதுன்ட்டாரு. அப்படி ஒரு அருமையா நிகழ்ச்சி நடந்தது ஒரு 10-12 ஆண்டுக்கு முன்னாடி தேவாசிரிய மண்டபத்தை வச்சு பண்ணாரு. அப்ப அந்த ஜெயராமன் ஒரு அன்பர், உங்களை மாதிரி ஒரு ஜெயராமன் ஒரு அன்பர் அடுக்க தொண்டரா இருந்து எல்லாம் பண்ணாங்க. எல்லாம் வாழ்க்கையில மறக்க முடியாது சில நமக்கு திருமுறையே படிப்போம். அதனால திருப்பாவார முடிச்ச உடனே இன்னைக்கு திருவிசைப்பா அவங்க அருளாசியால இதை 8 திருமுறை நம்ம இப்ப குரு திருவருளாலே படிச்சோன்ற மாதிரி இப்ப இனிமேல் படிக்கிறது குருவருளாலே 9, 10, 11, 12 திருமுறை. ஏன்னா அடியார்கள் பாடினது இல்லையா. ஆனா நம்பி அதை படிக்க சொல்ல நம்ம என்ன பண்ணா முக்கியமா நினைக்க வேண்டியது நம்பி ஆண்டார் நம்பிகளை நினைக்கணும். தேவாரம் பாடிட்டு போயிட்டாங்க, கண்டு எடுத்துட்டாரு. தேவாரத்தை அதோட நின்றுட்டு இருக்கலாம் அவரு. அப்படி நிற்காமல் நம்முடைய நம்பி ஆண்டார் நம்பி அவர்கள் 7 திருமுறைகளுக்கு அப்புறம் திருவாசகத்தை முதல் அடையாளம் காட்டிய சிறப்புக்குரியவர் நம்முடைய நம்பி ஆண்டார் நம்பி. அவர் வந்து அதை கொண்டாந்து திருமலை சேர்க்கலைன்னா அந்த நூல் கிடைச்சிருக்குமா? ஏன்னா அவர் எழுதின காலம் ரொம்ப முன்காலம். நடுவில் கலப்பிரர் காலம் வந்து இருண்ட காலமா போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அதனால அந்த கால ஆராய்ச்சியிலேயே பெரிய இது வந்து அது முன்னாடி பண்ணதா பின்னாடி பண்ணான்னு பெரிய ஆராய்ச்சி
அதை வந்து மறைவு நடிகர் 2ஆம் நூற்றாண்டுன்னு சொல்ல, அப்புறம் வேற ஒருத்தர் இல்ல அது 9ஆம் நூற்றாண்டு சுந்தரர் காலத்துக்கு அப்புறம் தான் அவர் வந்தாருன்னு சொல்ல, அதனால தான் சுந்தரர் பாடலன்னு சொல்லி அதை மறுப்பு எழுதி அதுக்கு மறுப்பு எழுதி எல்லாம் பண்ணி பெரிய அது ஒரு போராட்டம் நடந்துச்சுங்க. ஆனால் அதை தொகுத்த சிறப்புக்குரியவர் நம்பி ஆண்டார் நம்பி. அந்த திருவாசகத்தை தொகுத்த போது திருக்கவையாறு எழுதி இந்த கோயில் பண்ணிய திருவிருத்தத்துல அவர் பாடியிருக்கார். திருவாதவூர் சிவபாத்தியனுடைய சிற்றம்பல கோவை. அந்த சிற்றம்பல கோவை அருளியார்னு திருவாதவூர் சிவபாத்தியனுடைய அவருடைய பெயரை சிவபாத்தியன் என்று நமக்கு அறிமுகப்படுத்தி கொடுத்த பெருமான் நம்பி ஆண்டார் நம்பி. அதை வந்து அது அவருடைய பெயர் இல்ல, அது சிவத்து பாத்தியார் தொழில் தான், அது தொழில் முறையில சொன்னது. அது அவருடைய இயற்பெயர் எல்லாம் சில பேர் மறுக்கிறவங்களும் சில பேர் இருக்காங்க. சரி, அப்படி மறுத்துட்டு போறாங்க. ஆனா திருவாரூர் சிவபாத்தியன் செய்த திருக்கோவையார் என்று அவர் பாடி இருக்கிறார். அதனால அவர் தான் அதோடைய பெயர். திருவாரூர் அவருடைய ஊரு, சிவபாத்தியனுடைய பெயர் என்று சொல்றது ஒரு மரபு. ஏத்துக்கிறவங்க ஆனா மணிவாசகர் சொல் திருவாசகத்துல இல்ல இல்லையா? ஆனா ஞான சம்பந்தர் சொல்லு தேவாரத்துல இருக்குது. ஆனா இது இருக்குதா? இல்ல இல்லையா? ஆனா மணிவாசகர் சொல் திருவாசகத்தில் இல்லை. அது திருவாசக சுந்தரர் பாடலுக்காக அதை பிற்காலம்னு சொல்றது மரபும் உண்டு. ஆனால் பொய்யடிமை இல்லாத புலவர் அவர் தான்னு சொல்லி அதை நிறுவனவங்களும் இருக்காங்க, அதை மறுத்தவங்களும் இருக்காங்க. அப்படிதான் உலகம் வந்து பல விதம் வாழ்க. அந்த வகையில அந்த திருவாசகம் திருக்கோவையாருக்கு அடுத்து திருமுறை கண்ட புராணத்துல நம்பி ஆண்டார் நம்பிகள் தொகுத்து கொடுத்த இந்த திரு இசைப்பா. இசைப்பான்னு சொல்லலாம், விசைப்பான்னு சொல்லக்கூடாது. விசை என்பது பொருள் வேற, விசை என்பது வேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை அவங்க சொல்லுக்காக திரு இசைப்பா தெரிசார் சொல்லிட்டாங்க. ஆனால் அது திரு இசைப்பா. திரு என்றால் சிவம், இசை என்பது பெருமான். 7 இசையாய் இசைப்பயனாய் நமுதாய் இருக்கிறார். அந்த திருவிசைப்பாவை அருளிய ஆசிரியர்கள் 9 பேர். அதை 9ஆம் திருமுறையாக சேர்த்து திருமூல திருமந்தத்தை 10வது ஆக்கி அப்புறம் பலவேறு புலவர்கள் பாடிய அந்த 11ஆம் திருமுறை 11 பேர் செய்த பனுவல்கள், அந்த பனுவல்கள்னு சொல்லுவாங்க. அந்த 11 பேர் பாடினது. அதுல முதல்ல இருக்கிற திரு ஆலவாயுடைய அந்த மதிமலை பாடினால ஆலவாய் பெருமானையும் திருமுறை ஆசிரியர் சேர்த்து அதனால 12 பேர்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தெய்வ இதையெல்லாம் ஒட்டி பின்னாடி தெய்வ சேக்கிழார் நம்பி ஆண்டார் நம்பினர் சேக்கிழார் பாடினார். அவர் பாடின திருத்தொண்ட திரு அந்தாதியை ஒட்டி பாடினது நம்பி ஆண்டார் வழியில நின்று பாடினார். அது பின்னாட அரசன் வந்து 12ஆம் திருமுறை சேர்த்தார். அவர் 11 திருமுறை வகுத்தார். 12ஆம் திருமுறை பின்னாடி அதில் பிணைக்கப்பட்டது. இதுக்கு மேல சேர்க்க முடியுமா? இதுக்கு மேல எதையும் சேர்க்க முடியாது. ஏன்னா அது அப்பாவில் மடிச்சு அந்தாரில் வச்சுக்கலாம், இல்ல 11ஆம் திருமுறை பெரியோர்கள் பாடிய பனுவலா வச்சுக்கலாமே தவிர 13ஆம் திருமுறை வைக்க முடியாது. 64வது நாயன்மார் ஒருத்தர் இல்லை. அதே மாதிரி 13ஆம் திருமுறை வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி அங்கதான் வள்ளலார் பாடிய கூட திருமுறை வச்சு 1 2 3 4 5 6ன்னு பிரிச்சாங்க. அப்புறம் அதுக்கு மருட்பா போர் வேற. அது அதனால அந்த திருவிசைப்பா திருமுறை நெறியிலே நம்முடைய சுந்தரமூர்த்தி முதல்ல ஞான சம்பந்த பெருமான முதல்ல பஞ்சமத்துல பாடினார். தானே முறை எல்லாரும் தெரியாத சுந்தரர் பாடினான்னு சொல்லிக்கிறாங்க. சுந்தரர் பிற்காலம் முதல்ல பஞ்சமத்துல பாடியவர் நம்முடைய ஞான சம்பந்த பெருமான். அந்த பஞ்சம பண்ணில இந்த திருவிசைப்பால 28 பதிகத்துல 20 பதிகம் பஞ்சம பண்ணில பாடினது. மிச்ச பதிகம் காந்தாரம் சாரளபாணின்னு ஒரு புது பண்ணு ஒண்ணு இதுல சேர்த்துப்பான். தேவாரம் இல்லாத ஒரு பண்ணு இதுல இருக்கும். புறநேர்மை அது மாதிரி சில பண்கள் இருக்கும். ஆனா முக்காவாசி பார்த்தீங்கன்னா பஞ்சமத்தில் தான் இருக்கும். பஞ்சமத்துல பாடுதல். அந்த வகையில இந்த திருவிசைப்பு அமைந்தது. அது நமக்கு தொகுத்து கொடுத்த நம்பி ஆண்டார் நம்பியை நாம் நினைவு கூற வேண்டும். அப்படி நினைவு கூர்ந்து நம்ம அந்த திருமாளிகை தேவர் முதலாக சேதிராயர் முதலாக 9 பேர் அதுல சேந்தனார் திருவிசைப்பாவும் பாடினார். அப்புறம் பெருமானுக்காக பல்லாண்டும் பாடினார். பல்லாண்டு என்பது வைணவ மரபுன்னு சொல்லுவாங்க. ஆனா முதல் பல்லாண்டு பாடினவர் சேந்தனார். அந்த திருப்பல்லாண்டு பாடிதான் திருவாரூர் தில்லை தேர் நகர்ந்ததுன்னு ஒரு வரலாறு இருக்குது. அதனால இன்னைக்கும் திருப்பல்லாண்டு பாடிதான் தேர் திருவிழா சிதம்பரத்துல செய்வாங்க. ஓதுவாரெல்லாம் சேர்ந்து திருப்பல்லாண்டு 13 பாட்டையும் பாடிதான் அந்த தேரை நகர்த்துவாங்க இன்னைக்கும். அதனால அந்த சேந்தனார் திருவிசைப்பானுக்கு திருப்பல்லாண்டு பாடியிருக்கிறார். அதனால அவர்கள் எல்லாம் நாம் நினைவு கூர்ந்து இன்னைக்கு இந்த நன்னாள்ல திருக்கோவையார் படிச்ச ஒரு வெற்றி களிப்போடு இந்த 9ஆம் திருமுறை ஆரம்பிப்போம். வாழ்க வாழ்க. முதல் பாட்டு யார் பாடப்போது? ஒரே வளர் விளக்கு. நம்ம இன்னைக்கு நீண்டு போச்சு நினைக்கிறேன். ஐயா மணி 6:01 ஆச்சு. நீங்க முதல் பாட்டு பாடுறீங்க. சிற்றம்பலம்.
தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இது பஞ்சமத்தில் அமைஞ்சதுனால அந்த பஞ்சம பண்ணல் வகையில அந்த பாடக்கூடிய சிறப்புடைகள் அதை பாட்டா நல்லா இருக்கு. நான் பாடுறதை விட கௌசல்யம் வந்தாங்கன்னா அவளை கூட பாட சொல்லாமே. சரிங்க சரிங்க. வாங்க அப்படி. அமெரிக்காவில பஞ்சம இருந்து கௌசல்யம். நானும் அந்த பஞ்சம பண்ண பாடுவேன். ஏன்னா ஐயா கிட்ட கேட்டு கேட்டு தான் என்னை முன்படைத்தான் மாதிரி அதே மட்டும் நானும் பாடிடுவேன். ஆனா அது கொஞ்சம் டூப்ளிகேட்டா இருக்கும். ஆனா ஒரிஜினலா இசை பாடுறவங்க பாடினா நல்லா இருக்கும். ஐயா இது வந்து தான் என்னை முன்படுத்த மாதிரி வராதுங்க ஐயா, கொஞ்சம் வராது. பஞ்சமத்துல 2-3 வகை இருக்கு. கட்டளைக்கு எல்லாமே ஒரே மாதிரி வராது. கட்டளை மாறும். ஆனா பண்ணு வந்து பஞ்சம பண்ணு. பஞ்சம பண்ணு அத வந்து அம்மா பாடினா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் நீங்க சாமசிவாயா கூப்பிடல? அம்மா கூப்பிட்டீங்க சிவபெருமானே. சரி எல்லாம் நல்லதுதான். பாடுங்கம்மா. திருச்சிற்றம்பலம். அதாவது ஏன் வந்து கௌசல்யா அம்மா கூப்பிட்டா சாம்பசிவாயா கூப்பிட்டுலாமேன்னு சொல்லலாம். சாம்பசிவாயா புறக்கணிக்கணும்னு இல்லை. ஆனா பாட சொன்னேன்னா திருமுறைகள்ல நமக்கு முதல் திருமுறை கொடுத்தவங்க பெண்கள் தான். காரைக்காலமா தான் முதல் திருமுறை பாடினார் கால ஆராய்ச்சிப்படி. அதனால பெண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுன்றதுக்காக கௌசல்யமா வந்திருக்காங்களா அவங்கள பாட சொன்னேன். அடுத்த பாட்டு சாம்பசிவாயா பாடுவார். சிவசிவா திருச்சிற்றம்பலம். ஐயா அடியெல்லாம் பண்ண தெரியாத பண்ணியா அம்மா நீங்களா மண்ணாதான் நான் மண்ணுக்கு அடியில் இருக்கிற ஆளா இருப்பேன். வாழ்க வாழ்க. பாடுறாரியா அது எனக்கு எதுவும் தெரியாது, ஏதோ கொஞ்சமா தெரியும் அவ்வளவுதாங்க ஐயா. எனக்கு அதெல்லாம் அந்த அளவுக்கெல்லாம் தெரியாது ஐயா. தெரிஞ்ச வரைக்கும் பாடுங்க ஐயா. தெரிஞ்ச அளவுக்குமா? கற்றது கைமண் அளவு கல்லாது உலகளவு. எனக்கு கூட எல்லாம் தெரியுமாண்ணா? எனக்கு கூட ஒண்ணுமே தெரியாது. ஒன்றும் போதானாயரை உய்ய கொண்ட நிற்கிறதான். ஆனா கேட்பதற்கு காது கொஞ்சம் சுவையா இருக்கிறதுனால நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்றோம். அவ்வளவுதான் இல்ல. உலகத்துல வல்லவனுக்கு வல்லவன் நாட்ட நிறைய பேர் இருக்காங்க. அது வேற. சர்க்குருநாத கூட கூப்பிட்டு பாட வைக்கலாம் இல்லையா? அது வேற. வாழ்க வாழ்க. எல்லாரும் தருமபுரம் மாதிரி பாட முடியுமா? அது ஒரு திருமுறை சிங்கம். அது வாழ்க. அற்புதம் 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 அற்புதம். அம்மா தொடங்கலாமா? நன்றிமா, தொடங்கலாம். திருச்சிற்றம்பலம். ஒளி வளர் விளக்கே உலப்பில ஒன்றே, ஒளி வளர் விளக்கே உலப்பில ஒன்றே, உணவு சுற்கடந்ததர் உணர்வே தெளிவளர்பளிங்கின், தெளிவளர்பளிங்கின் திரள் மணி குன்றே சித்தத்துள் தித்திக்கும் தேனே, திரள் மணி குன்றே சித்தத்துள் தித்திக்கும் தேனே, அலிவளர் உள்ளத்து ஆனந்த கனியே அம்பலமாடரங்காக, அலிவளர் உள்ளத்து ஆனந்த கனியே அம்பலமாடரங்காக, வெளிவல தெய்வ கூத்து கந்தாயை தொண்டனேன் விளம்பும் அவிளம்பே, வெளிவல தெய்வ கூத்து கந்தாயை தொண்டனேன் விளம்புமா விளம்பே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. பஞ்சம பண்ணுன்னு சொன்னா அதை ஒரே மாதிரி எல்லாம் பாட முடியாது. தானனை முன்படைத்தான் என்ற பஞ்சம பண்ணுல சுந்தரர் பாடின அந்த கட்டளை வேறு, அதுக்கு முன்னாடி ஞானசம்பந்த பெருமான் பாடிய அந்த பஞ்சமுடைய கட்டளை வேறு. இது வந்து ஞானசம்பந்த பெருமான் பாடிய கட்டளையை ஒட்டி இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் இது தானே முன்படுத்தாமல் பாட முடியாது. அந்த கட்டளை வேறு, இந்த கட்டளை வேறு. அந்த பாட்டு 4 வரியில இருக்கும், இது 8 வரியில இருக்கும் இல்லையா? அதனால ஒன்னொன்னு ஒரு உருவம் பாடாங்க. அவரவருக்கு உள்ளபடி ஈசன் அருளாலே அவரவரை கொண்டேற்றும். அந்த வகையில அமைந்தது இந்த ஒளிவளர் விளக்கு. இதுக்கு அர்த்தம் சொல்ல போறா எப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கலாம். முதல்ல எங்க அந்த இன்னொரு கட்டளையில பாடி காமிச்சிட்டோம் ஐயா. பாடுங்க. உங்களுக்கு வந்த வேலை நீங்க பாடலாம். இன்னைக்கு எந்த பாட்டே இன்னைக்கு இந்த ஒரு பாட்டே பாட்டு நாளை கூட பாராயணம் பண்ணிக்கலாம். கண்டிப்பா. ஒளிவளர் விளக்கே புலப்பிலா ஒன்றே
உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே. ஒளி வளர் விளக்கே புலப்பிலா ஒன்றே, உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே. தெளிவளர் பளிங்கின் திரள்மணி குன்றே, தெளிவளர் பளிங்கின் திரள்மணி குன்றே. சித்தத்துள் தித்திக்கும் தேனே, அழிவளர் உள்ளத்து ஆனந்த கனியே. அம்பலம் ஆடரங்காக வெளிவளர் தெய்வ கோத்துகந்தாயே. தொண்டனேன் விளம்புமா விளம்பே, தொண்டனேன் விளம்புமா விளம்பே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நம்முடைய நம்ம சேலம் நம்ம இவங்க இருந்தாங்கல்ல, சிவநேசன் ஐயா, அவங்க உண்மை விளக்க வகுப்பு நடத்துறாங்களே, அந்த உண்மை விளக்குல ஒரு பாட்டு இருக்கு. தோற்றம் துடியதனில் தோயும் திதியமைப்பில் சாற்றியிடும் அங்கியிலே சங்காரம் ஊற்றமா ஊன்ற மலர்ப்பதத்தில் உற்ற திரோதம் முத்தி நான்ற மலர்ப்பதத்தே நாடு என்று பெருமான் தன்னுடைய நடனத்தின் மூலமாக ஐந்தொழில் செய்கிறான் என்று அந்த உண்மை விளக்க பாட்டுல சொல்லி காட்டுவாங்க. அந்த அந்த கருத்து எங்கன்னா இந்த பாட்டுல இருந்தா வந்து திருமாளிகை தவிர இந்த பாட்டுல இருந்தா வந்ததுன்னு பொருத்தி காட்டுவார்கள் ஒரு சொல்றவங்க. அந்த மாதிரி சிறப்புடைய இந்த பாடல் திருவிசைப்பா பாடல் எல்லாரும் இந்த பாட்டு தான் பாடுவாங்க. பொதுவா திருவிசைப்பா பாட்டு பாடம் என்ன பாட்டு முதல் பாட்டை பாடிடுது, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் திருவிசைப்பா மறந்துடும். 301 பாட்டுக்கு ஆனா இந்த ஒரு பாட்டு தான் பாடுவாங்க. சில பேர் நடுவில் சில 1-2 பாட்டு பாடுவாங்க. அதனால இந்த பாட்டு தான் பொதுவா ஒளி விளக்கு தான் பாடுவாங்க. அதனால இந்த பாட்டை அடுத்த சாம்பசிவ வாங்க வாங்க வாங்க. இதே பாடலுங்களா ஐயா? ஒரே பாடல். ஆமா, இன்னைக்கு இந்த பாட்டு தான். நாளைக்குதான் பதிகம். அரியன் ஒரு மெட்டல பாடியா, கந்த சஷ்டி மெட்டல வெவ்வேறுதான் பாடினா அதெல்லாம் அப்படி பாடினேன். கௌசலுக்கு அப்புறம் பாட நான் பாடி காட்டுறேன், வேற மட்டும் பாடி காட்டுறேன் நடராஜன். அதனால 2வது இடம் அவர் எப்ப புடிச்சு வச்சுக்கிறாரு. உனக்கு 3வது போயிடுச்சு இன்னைக்கு. எழுதி வச்சிருக்கேன். 4வது ஐயா, ராஜா ஐயா 4வது. இப்ப 3வது வந்து நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். ஒளி வளர் விளக்கே உலப்பிலா ஒன்றே, உணர்வு சுர் கடந்ததொரு உணர்வே. தெளிவளர் பளிங்கின் திரள்மணி குன்றே, சித்தத்துள் தித்திக்கும் தேனே. அழிவளர் உள்ளத்து ஆனந்த கனியே, அம்பலம் ஆடரங்காக வெளிவளர் தெய்வ கூட்டுகந்தாயை, தொண்டனின் விளம்பும விளம்பே. வெளிவளர் தெய்வ கூட்டுகந்தாயை, தொண்டனின் விளம்பும விளம்பே. நன்றிங்க. வாழ்க வாழ்க வாழ்க. இந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சோட முதல் பாட்டை நீங்க தான் பாடுன்னு நடராஜன் என்னதான் பாட சொன்னாரு. நான் பாடிதானே இந்த மெட்டில் தான் பாடியிருப்பேன். அதை சாம்பசிவி அப்படியே பாடினார் இல்லையா? வாழ்க வாழ்க வாழ்க. ரைட். ஆனா ஒரு வித்தியாசமான இதுல இருக்கணும்ன்றதுக்காக சரி நம்ம கௌசல்யா பாட வைக்கலாம் அப்படின்னு முதல்ல அவரை பாட வச்சேன். அப்புறம் நடராஜன் ஒரு விதமா பாடினாரு. சாம்பசிவியா நான் பழக்கமா பாடுற அந்த மெட்லயே பாடினார். வாழ்க. ராஜா ஐயா இன்னொரு புது மெட்ல பாட போறாரா ராஜா ஐயா? அந்த மெட்டு தான் எழுதி வச்சிருந்தேன், கந்த சஷ்டி எழுதி வச்சிருக்கேன். ஐயா சொன்னாங்க கந்த சஷ்டி மாதிரி. அது பின்னாடி வந்த நூலியா? அது பின்னாடி 18 மெட்டுக்காக எழுதினாரையா, அதே மாதிரி அவரும் பாடிட்டாங்க. ஒளி வளர் விளக்கே உலப்பிலா ஒன்றே, உணவு கடந்தோர் உணர்வே. வளர் பளிங்கின் திரள்மணி குன்றே, சித்தத்தில் தித்திக்கும் தேனே. அழிவளர் உள்ளத்து ஆனந்த கனியே, அம்பலம் ஆடரங்காக
வல தெய்வம் கூத்துகந்தாயே தொண்டனை விளம்பா விளம்பே. ஒளி வளர் விளக்கே உலப்பிலா ஒன்றே உணர்வு கடந்து உணர்வே. தெளிவளர் பாங்கின் திறமணி குன்றே சித்தத்தில் தித்திக்கும் தேனே. அழிவளர் உள்ளத்து ஆனந்த கனியே அம்பலம் ஆடரங்காக. வெளிவள தெய்வ கூத்துகந்தாயே தொண்டனை விளம்ப விளம்பே. சிற்றம்பலம். வாழ்க வாழ்க. நம்ம திருமுறை தமிழ்ல இன்னைக்கு பாடுற நேரம் பேச நேரம் அதிகமாகிடுச்சு. அதனால என்னோட தேவலமா போயிடக்கூடாது. இருந்தாலும் சில முக்கியமான செய்திகள் சொல்லணுன்றதுக்காக சொன்னது வந்து இருந்தாலும் வந்துகிற அடியார்கள் ஆளுக்கு இந்த பாட்டையும் இன்னைக்கு எல்லாரும் படிச்சிடலாம். பரிசியா சாப்பாடு செஞ்சுட்டு இருக்காங்க, பாடுங்க. வணக்கம். சிவ சிவ சிவா. திருச்சிற்றம்பலம். ஒளி வளர் விளக்கே உலப்பிலா ஒன்றே உணர்வு சொல் கடந்ததோர் உணர்வே. தெளிவளர் பாலிங்கின் திரள்மணி குன்றே சித்தத்துள் தித்திக்கும் தேனே. அழிவளர் உள்ளத்து ஆனந்த கனியே அம்பலம் ஆடரங்காக. வெளிவளர் தெய்வ கூத்துகந்தாய் தொண்டனேன் விளம்புமா விளம்பே. வெளிவளர் தெய்வ கூத்துகந்தாய் தொண்டனேன் விளம்புமா விளம்பே. திருச்சிற்றம்பலம். நானேயோ தவம் செய்கிறேன் சிவாய நம எனப் பெற்றேன் தேனாய் என் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான்னு சொல்ற அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி இங்க பெருமானை சித்தத்துள் தித்திக்கும் தேனே என்று திருமாளிகை தேவர் பாடுகிறார். வாழ்க வாழ்க வாழ்க. வாங்க சரஸ்வதி அம்மா, சரஸ்வதி அம்மா வாங்க. ஓம் நம சிவாய். வாங்கம்மா வாங்க. ஒளி வளர் விளக்கே உவப்பிலா ஒன்றே ஒளி வளர் விளக்கே உலப்பிலா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே. தெளிவளர் பளிங்கின் திரள்மணி குன்றே தெளிவளர் பளிங்கின் திரள்மணி குன்றே சித்தத்துள் தித்திக்கும் தேனே. அழிவளர் உள்ளத்து ஆனந்த கனியே அழிவளர் உள்ளத்து ஆனந்த கனியே அம்பலம் மாடரங்காக. வெளிவளர் தெய்வ கூத்துகந்தாயை வெளிவளர் தெய்வ கூத்துகந்தாயை தொண்டனேன் விளம்புமா விளம்பே தொண்டனேன் விளம்புமா விளம்பே. நன்றி ஐயா. இப்ப அம்மா பாட ஒரு புது முறை, அவன் கர்நாடிக் மியூசிக்கோட கலந்து பாடின மாதிரி பாடினாங்க. ஏன்னா அவளுக்கு கர்நாடிக் மியூசிக் தெரியும் இல்லையா, அந்த வகையில பாடின அந்த பாட்டு இல்லையா. வாழ்க வாழ்க வாழ்க. நல்லா நல்லா இருந்துச்சு. வாழ்க. அந்த விளக்கு ஒளி வளர் விளக்கு இல்லையா, அந்த அது வளர்ச்சி என்ன வளர்ச்சி. எப்பவுமே வளர்ச்சி என்பது நம்மளாம் வளர்ந்தா என்ன பண்ணுவோம், ஒரு நாளைக்கு வளர்ந்த வயசாயிட்டா போயிடுவோம். ஆனா இது உலப்பிலா ஒன்று, நம்மளாம் அழிந்துடுவோம். ஆனா இது அழியாது. உலப்புன்னா அழிதல்னு பேரு, உலப்பு இலா. அதனால அழிதல் இல்லாத அந்த விளக்கு என்றும் நம் உள்ளத்திலே வளர்ந்து கொண்டே இருக்கும். நம் உள்ளம் என்பது எனக்கு மட்டும் இல்ல, எல்லா அடியார் உள்ளத்திலும் வளர்கின்ற விளக்காக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க.
பல்வேறு ஒரே பாட்டை பலவேறு விதமா பாடி காட்டுது. அம்மா நீ கர்நாடிக் மியூசிக் பாணியில பாடினாங்க. ஆமா இன்னொரு முறை பாட முடியுமாம்மா? ஆனந்த பைரவிங்கய்யா அது. அதான் அந்த ஆனந்த பைரவி இன்னொரு வாட்டி கேட்கலாம் ஒரு ஆசை தான். இன்னொரு அம்மா இன்னொரு வாட்டி பாட சொல்றேன். சிவ அந்த இசை வந்து அவங்க வாயால சொல்லுவாங்கன்னு பார்த்து நீங்க சொல்லிட்டீங்க. வாங்க. ஆனந்த பைரவி தான் அது கரெக்டா? வாழ்க வாழ்க பாட. எனக்கு அந்த டக்குனு அந்த பேர் சொல்ல தெரியல. ஆனா நீங்க அதை சொல்லுவீங்கன்னு நினைச்சு அதுக்காக உங்களை 2வது அடி கூப்பிட்டேன். வாங்க பாடுங்க. ஒளி வளர் விளக்கே உலப்பிலா ஒன்றே, ஒளி வளர் விளக்கே உலப்பிலா ஒன்றே, உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே, தெளிவளர் பளிங்கின் திரள்மணி குன்றே, தெளிவளர் பளிங்கின் திரள்மணி குன்றே, சித்தத்துள் தித்திக்கும் தேனே, அழிவளர் உள்ளத்து ஆனந்த கனியே, அழிவளர் உள்ளத்து ஆனந்த கனியே, அம்பலம் மாடரங்காக வெளிவள தெய்வ கூத்துகந்தாயே, வெளிவள தெய்வ கூத்துகந்தாயே, தொண்டனேன் விளம்புமா விளம்பே, தொண்டனேன் விளம்புமா விளம்பே. நன்றி ஐயா. ஒளி உணர் விளக்குல ஆனந்த கனியேன்னு ஒரு சொல் வருது. அந்த ஆனந்த கனியை ஆனந்த பைரவில பாடி காட்டாங்க அம்மா. வாழ்க வாழ்க வாழ்க. திருவாசகத்தை திருக்குறள்ல ஒரு பாட்டு இருக்கு. அந்த ஆனந்தத்தை படி பாடும்போது திருக்குறள்ல பாடின பாட்டு அதை ஆனந்தத்தை அவர் வெள்ளம் என்று பாடினார். ஆனந்த வெள்ளத்து அழுந்தும் ஓர் ஆறுயிர் இருரு கொண்டு ஆனந்த வெள்ளத்துடை திளைத்தால் ஒக்கும் அம்பலம் சேர் ஆனந்த வெள்ளத்து அரைகடலோன் அருள் பெற்றவரின் ஆனந்த வெள்ளம் வற்றாது வற்றாதியோ வடிவனமே. வெள்ளம்னா தண்ணி வேகமா ஓடுறா இல்லையா? அந்த ஆனந்த வெள்ளம் என்னது நிலத்துல ஓடி அது நிலத்துக்கிற விதைய செடியாக்கி மரமாக்கி காயாக்கி கனியாக்கி இங்கே திருமாளிகை தேவர அந்த ஆனந்த வெள்ளத்தை நமக்கு ஆனந்த கனியாக தருகிறார் என்று சொல்லுவார்கள். அதனால அந்த ஆனந்த கனியை அம்மா ஆனந்த பைரவில பாடினாங்க. வாழ்க வாழ்க வாழ்க. நன்றி நன்றி நன்றி. நேரம் ஆயிடுச்சு ஐயா, நிறைய செஞ்சுக்கலாமா? இன்னைக்கு யாரையும் பாட வைக்க முடியல. நாளைக்கு நம்ம தொடங்கி முதல்ல எல்லாரையும் வரிசையா அந்த பதிகத்தை பாட வச்சிடலாம். பாட வைக்க குறை அந்த குறைக்கு பழியா எனக்கு தான் சேர்ந்தோம். நான் தான் ரொம்ப நிறைய பேச நினைக்கிறேன். நான் பொதுவா பேசக்கூடாதுன்னு நினைப்பேன். ஆனா என்னை அறியாம பேசிட்டேன். எல்லாம் இறைவன் செயலுங்க. சிவபெருமான். நன்றிங்க ஐயா. பொண்ணு சொல் பாடி முடிச்சுக்கலாம். ஆமா ஆமா. பொண்ணு சொல் ஜான்சி அம்மா வாங்க. பொண்ணு சொல் படிங்க. 3வது பாட்டு. பாட்டு சொல்லுங்க. 3வது பாட்டு. திருச்சிற்றம்பலம். முன்னீரும் ஆதியும் இல்லான் முனிவர் குழாம் 100 கோடி இமையோர்கள் தாம் நிற்ப தண்ணீர் என கருளி தன் கருணை வெள்ளத்து மன்னூர மன்னுமணி உத்தர கோசமங்கை மின்னேறு மாடவியன் மாளிகை பாடி பொன்னேறு பூன்முலையீர் பொன்னு செல்லாடாமோ பொன்னு செல்லாடாமோ
திருச்சிற்றம்பலம். மின்னேறு மாளிகை வியன் பாடின்ற அந்த மாளிகை பண்ணலாம், அதான் திருமாளிகை தேவர்னு சொல்றது. வாழ்க வாழ்க. விடுமின் வெகுளி வேட்கை நோய் 8:45 பாடாதவங்க பாடலாம். நிகழ்ச்சி பாடாதவங்க பாட சொல்லுங்க. இவர் இருக்காரா? தாமரையா இருக்காரா? தாமரையா பாட சொல்லலாம். ஐயா சிவாயனமா திருச்சிற்றம்பலம். விடுமின் வெகுளி 8:45. இன்னைக்கு சரஸ்வதி அம்மா இசையில மயங்கிட்டோம். இசைப்பால்லவா? இசையில மயங்கிறதா ரொம்ப நல்லா ஆனந்த பைரவி ஒரிஜினல் அப்படியே பாடினாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்குதான் 2வது தடவைக்கு கேட்டுட்டேன். கௌசல்யம்மா பஞ்சாபம் பண்ண முடிஞ்ச வரைக்கும் பஞ்சாபம் பண்ணல. எனக்கு ஒண்ணும் தெரியாதான்னு சொல்லிட்டு பஞ்சாபம் பண்ணல நல்லா அருமையா பாடினாங்க. ஞானசம்பந்தருடைய பஞ்சாபம் பண்ணது. சரஸ்வதி அம்மா வந்து கர்நாடிக் மியூசிக்ல ஆனந்த பைரவில ஆனந்தமா பாடி திருவிசைப்பாவை துவக்கி இருக்கிறார்கள். வாழ்க வாழ்க. எல்லாருமே இசைப்பா பாடிட்டாங்க. இசைப்பாவா ஆரம்பிச்சிருக்குது. இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்ததுங்க. வந்துகிற நிகழ்ச்சி வந்துகிற அத்தனை பேரையும் பாட விடாம நான் பேசி பேசி பண்ணது என்னுடைய தவக்குறை. அதனால எல்லாரும் என்ன பண்ணிக்கணும். இல்லைங்க, அதனாலதான் நாங்க உங்க இயலையும் கேட்டோம், இசையையும் கேட்டுட்டோம். இன்னைக்கு நிறைவா இருக்குது. இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நீங்க சொல்ற மாதிரி கேட்கறது ஒரு இன்பம். அந்த இன்பத்தை இன்னைக்கு அனுபவிச்சோன்னு சொல்லிக்கலாம். நன்றிங்க. நமச்சிவாய. பாட உள்ளேன்ற குறை வந்துடக்கூடாது இல்லையா? அதனாலதான் ஐயா பேசிட்டே இருந்துட்டா நம்மள பாட உள்ளன்ற குறை வந்துடக்கூடாது. நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் ஐயா. திருச்சிற்றம்பலம். யாராவது குறை இருந்தா அதுக்கான பழைய நாயத்துக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். விடுமின் வெகுளி வேட்கை. விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிகவோர் காலம் இனி இல்லை. உடையானடி கீழ் பெரும் சாத்தோடு உடன் போவதற்கே ஒருபடுமின். அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே. புடைபட்டுருகி போற்றுவோம் புயங்கன் ஆழ்வான் புகழ்களையே. புடைபட்டுருகி போற்றுவோம் புயங்கன் ஆழ்வான் புகழ்களையே. சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நேற்று நடராஜை வந்து நான் இப்ப திருக்கழுக்கு வந்திருந்தாங்க. இந்த நான் இப்ப பேசின அனுபவத்துல அவர் வந்து சொல்லி காட்டியிருப்பார். நான் பேச இருந்திருக்கலாம். ஆனா அவர் வராதனால அவருக்கு பதிலா நான் பேச வேண்டியதா போயிடுச்சு. வாழ்க வாழ்க. வாழ்த்தியா இது வரைக்கும் பாடாதவங்கள பாட சொல்லுங்க. பாடுங்க. உமா அம்மா படிங்க, ரயில்வே சித்ரா அம்மா படிங்க, வேலரசி அம்மா படிங்க. வரிசையா படிச்சுன்னு வாங்க. வாழ்த்து. இந்த நிகழ்ச்சியில எல்லார் குரலும் கேட்கணும். அதான் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணி நல்ல கட்டியாகுமோர் குறையில்லை. கண்ணில் நல்லா துருங்கலுமல வளநக பின்னில் நல்லாலும் பெருந்தகை இருந்ததே. திருச்சிற்றம்பலம். வாழ்க அந்தனவரானினம் வீழ்க தன் புனல் வேந்தனும் ஓங்குக. ஆள்க தீயதெல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்க்கவே. திருச்சிற்றம்பலம். வாழ்க அந்தனர் வானவராணினம் வீழ்க தன் புனல் வேந்தனும் ஓங்குக. ஆழ்க தீயதெல்லாம் மரணாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்க்கவே. கௌசல்யா மாதிரி வேணாத்தி அம்மா ஒரு அமெரிக்கன் ரிட்டர்ன். வாழ்க வாழ்க. வாழ்க. வாழப்பாடி சித்ராமாவாங்க. அடுத்தது கணபதி ஐயா. ஐயா திருச்சிற்றம்பலம் ஐயா. என்ன வாழ்த்துங்க பாருங்க. ஏதாவது திருமறையில எது பண்ணாலும் வாழ்த்துதான். எதையும் பாடலாம். உங்களுக்கு எது வருது அது. வான்மிகில் வளாது வான்மிகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க. நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க. மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக
உலகமெல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிக்கிறேங்க ஐயா. திருச்சிற்றம்பலம் சாமி. நன்றி. அடுத்து கணபதி வாங்க. கணபதியா வாங்க. தனம் தரும் கல்வி தரும் படி. இருக்காங்களா லைன்ல? சித்தம்பலம் நமச்சிவாய வாழ்க நலந்தால் வாழ்க இப்போது என்னெஞ்சு நீங்கள் வாழ்க சிவா. அடியார் பெருமக்கள் பொய்யம் சுமத்தார் அடியார் பெருமக்கள் நானாவித பரிமாணம் நல்ல சொந்த 10 உபதீபம் அடியார் பெருமக்கள் திருவடி போற்றி போற்றி வாழ்க வாழ்க சிவா சிவா. தரம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தருவழிய தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தருவழிய தரும் நல்லடையில்ல தரும் அன்பர் என்பவர்க்கே கடந்தரும் குழல்ல அபிராமி கடை கண்களே அபிராமி கடை கண்களே எண்ணியபடி அருள வருவார் என் குலதேவியலே பண்ணிய செயலின் பலது நம்மாய் பல்கிழ வருவாய் பண்ணிய செயலின் பலது நலமாய் பல்கிழ அருள்வாய் கண்ணொழிகதனால் கருளை காட்டி கவலைகள் தீர்ப்பவளே சங்கரி கபுருவாகரி துக்க நிவாரணி காமாட்டி துக்க நிவாரணி காமாட்டி. அடியார் பெருமக்கள் எல்லோருக்கும் ஏவன் வளர்த்தும் அன்பை பெற்று நீழி வாழ்க வாழ்க. நன்றி நன்றிங்க ஐயா. நன்றி சாமி. நன்றி. அபிராமி செல்ல பாடிட்டீங்க. நன்றி 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 நன்றி. அடுத்து ராஜா முடிச்சிடலாமா? அனைவருக்கும் வணக்கங்க. நன்றி நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கங்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திரு விசைப்பா என்கிற நூலை நாம் இன்றைக்கு எடுத்திருக்கிறோம். இந்த நூலுக்கு உண்டான ஆசிரியர்கள் நிறைய பேர்கள் இருப்பதால் அந்த ஒவ்வொரு பேரையும் சொல்ல அடியனால் முடியவில்லை. திருவிசைப்பா என்கிற நூலை நாம் எடுத்திருக்கிறோம். அந்த வகையில நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சி இனிதே நிறைவு செய்வோம். மீண்டும் இன்றிரவு 8 மணிக்கும் பிறகு 9:50க்கும் சிறப்பு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். அடியார் பெருமக்களுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கு ஒரு துவக்க நிகழ்வு, அதாவது ஒரு துவக்க நிகழ்வாக திருவிசைப்பால ஒரு நன்றி உரை, ஒரு துவக்க உரை, அப்புறம் எல்லா உரையும் இன்றைக்கு ஐயாவே அவரே துவங்கினார். அவரே மத்திய பகுதி எடுத்துக்கொண்டார். அவரே நன்றி உரையும் ஆற்றிருக்கிறார். அவரே மன்னிப்பும் கேட்டிருக்கிறார் அடியார் பக்கம் பெருமக்கள் கிட்ட. இன்னைக்கு திருவிசைப்பா பாட முடியலையேன்னு என்னால தான் நின்று போச்சுன்னு இல்லை. ஏன்னா ஒரு நிகழ்ச்சியை தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு சத்திரம் புக் பண்ணி வந்திருக்கவங்களுக்கு டீ கொடுத்து அவங்கள உபசரிப்பு கொடுத்து அவங்களுக்கு சேர் போட்டு ஒரு திருவிசைப்பா நூலை ஆரம்பிக்கிறேன்னு சொன்னா எப்படி நம்ம சத்திரத்துல ஆரம்பிப்போமோ அந்த மாதிரி ஒரு பெரிய நிகழ்வா தான் நான் பாக்குறேன். காரணம் என்னன்னா உங்களெல்லாம் வர வச்சு இத்தனை பேருக்கு நடுவுல எத்தனை பேர் இன்னைக்கு வந்திருக்கீங்க? 23 பேர் வந்திருக்கீங்க. ஆமா, அதுக்கு நன்றி உரை நான் சொல்லியே ஆகணும். நிச்சயம் ஒவ்வொரு நாளும் வர்றீங்க இல்லையா, அது பங்கெடுப்புன்னு சாதாரண விஷயம் கிடையாதுங்க.
நீங்க வந்து உள்ள உட்காந்து உங்களுக்கு எல்லாம் கொடுக்க வேண்டிய உபசரிப்பு எல்லாம் கொடுத்து செய்ய வேண்டிய ஒரு சத்திரத்துல செய்ய வேண்டிய மிகப்பெரிய பணியை சிகாரம் வந்து ஒரு விர்ச்சுவல், அதாவது ஆன்லைன்ல செய்யுது. அந்த மாதிரி ஒரு பெரும் பணியில ஐயா இன்னைக்கு வந்து ஒரு துவக்க நிகழ்வா தான் நம்ம பாக்குறோம். அவங்க நேற்று நடந்த சம்பவங்களை பேசுனது எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி. அடியேன் நேற்று பங்கெடுக்க வேண்டிய ஒரு சூழல், பங்கெடுக்க முடியாத ஒரு சூழல். அந்த சூழலையும் கடந்து ஐயா வருத்தப்பட்டு 2 மணிக்கு ஃபோன் பண்ணாங்க. அதை நான் பதிவு செஞ்சேன். பதிவு செஞ்சும் போது உணவு தானே ஒரு பிரச்சனை உனக்கு அப்படின்னு பேசினாங்க. அப்போ அடியேன்னு சொன்னேன், இல்லைங்கய்யா வேற ஒண்ணு இருக்கு, நான் வெளியே சொல்லல. திருவள்ளுவர் கருணையினால நேற்று போயிருந்தா நிச்சயம் வந்து அந்த பெரிய பெரிய ஜாம்பவான்களோட அந்த தொண்டாற்றிய அந்த தொண்டர்களோடு இருந்து அவங்க கூட இருந்து புகைப்படம் எடுத்துக்கலாம், காணொலி எடுத்துக்கலாம். அந்த ஒரு வாய்ப்பை நான் இழந்துட்டேன். அது அடியனுடைய தவக்குறைவு தான். ஐயா அழகா பேசினாங்க. சிவபெருமானி சிவசிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் அந்த மாதிரி ஒரு சத்திரத்துல இந்த திருவிசைப்பா ஆரம்பிக்கிறேன்னா அதுக்கு முகவுரை கொடுத்துருக்குறாங்க இன்னைக்கு. அதுக்கு உண்டான தெளிவுரையும் நமக்கு நிச்சயம் கொடுப்பாங்கன்னு நம்புறோம். ஐயா வந்து நடமாடும் நூலகம்னு சொல்லுவாங்க. திருக்கழுக்குன்றத்துல அந்த அவங்க திருவாடுதுறை ஆதீனம் சார்பாக தேவார இசை பயிற்சி செய்யறாங்க இல்லையா, அவங்க ஒரு விழா வைப்பாங்க. அந்த விழாவில் ஒரு பேனர் வைப்பாங்க. அந்த பேனர் எப்படி எழுதுவாங்க தெரியுமா? நடமாடும் நூலகம் அப்படின்னு யார் பேர் வைப்பாங்கன்னா நம்ம வரலாறு செய்யாக்கு பேர் வைப்பாங்க. அப்படின்னா பாத்துங்க, ஒரு பேனரே வைப்பாங்க. எப்படி வைப்பாங்கன்னா நடமாடக்கூடிய நூலகம், எந்த இடத்துல இருந்து எந்த ஒரு இடத்துல இருந்து பேசினாலும் அந்த இடத்துல இருந்து நினைவு கூர்ந்து அந்த வரியை சொல்லக்கூடிய ஆற்றல் உள்ளவர். ஆமா, அது பெருமை இல்ல, அவரு இறைவன் கொடுத்தது. கிட்டத்தட்ட அநேக முறை எழுதியிருக்கிறார். 12 திருமுறைகளை எழுதின ஒரு பெரும் பாக்கியம். அவர் பணிக்கு போனதும் இல்லாம கடமையை செய்யறதும் இல்லாம அவங்க அப்பா சொன்னது செஞ்சார். ஃபர்ஸ்ட் டியூட்டி இஸ் ஃபர்ஸ்ட், டியூட்டி இஸ் ஃபர்ஸ்ட்னு சொல்லுவாராம். அந்த டியூட்டி இஸ் ஃபர்ஸ்ட்னா நேரத்துக்கு போறது, அந்த நேரம் தவறாமை. அந்த நேரம் தவறாம இவர்கிட்ட கத்துக்கணும். நம்ம ஆரம்பத்துல அவர் கூட நிகழ்ச்சி பண்ணும்போது நேரம்னா நேரம் சரியா இருக்கணும். ஒரு முறை ஐயா கூட சண்டையே போட்டிருக்காரு. 11 மணின்னா 11 மணிக்கு முடிக்கணும். அந்த 11 மணிக்கு முடிக்கலன்னா அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுவார். கண்ணெல்லாம் செவந்துடும், என்ன திட்டுவாரு. அந்த நிகழ்ச்சி இருக்கும்போது திட்ட மாட்டாரு, நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு என்ன திட்டுவார். அப்படிலாம் நடந்து கிட்டத்தட்ட 517 நாள் நம்ம வெற்றிகரமா பெரிய புராண நிகழ்ச்சியை முடிச்சோம். அது பெரிய சாதனை. அது நம்ம அதுல நேற்று வந்து ஐயா போய் அங்க சொல்லி நம்மளை பத்தியும் நம்ம சேனல் பத்தியும் பேசியிருக்கிறாங்க. அதுக்காக நாங்க மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். உங்களுடைய புகழ் நிச்சயம் வந்து ஏகப்பட்டது எங்களுக்கு தெரியும். அரங்கோ ஐயாவுக்கு தெரியும். இங்க வந்திருக்கவங்களுக்கு சில பேருக்கு மட்டும்தான் தெரியும், ஒரு சிலருக்கு மட்டும் தெரியாது. நீங்க யாருன்னு தெரியாது, உங்க தம்பி யாருன்னு தெரியாது, ஒளியரசுன்றவர் எவ்வளவு பெரிய சாதனை செஞ்சுட்டு வரான்றது தெரியாது. இதெல்லாம் வந்து உங்க குடும்பமே சைவத்துக்காக அரசன்னு உங்க அப்பா உங்களுக்கு எல்லாம் பேர் வச்சு மிகப்பெரிய தொண்டாற்றிட்டு வராரு. நீங்களும் எதையும் கைமாறு கருதா அந்த உள்ளம் உங்ககிட்ட எனக்கு பிடிக்கும், உங்க தொண்டு எனக்கு பிடிக்கும். ஒவ்வொரு மனுஷனுடைய பின்பக்கத்தை நம்ம பார்க்க கூடாதுன்னு நீங்க சொல்லுவீங்க, கருப்பக்கத்தை பார்க்க கூடாது, அதை இருக்கிற நல்லது மட்டும் எடுத்துக்கிட்டு போவோம்னு சொன்னீங்க. நீங்க சொன்ன விஷயம் உண்மைதான். அடியார்களுக்குள்ள இருக்கிற அந்த அந்த நல்லதை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். ஆமா, அந்த குறைகள் எல்லாருக்கும் தெரியும். முதல்ல ஒரு மனுஷன் சொன்னா ஃபர்ஸ்ட் நம்ம கண்ணுக்கு தெரியாது, குறையதான் தெரியும். தெரிஞ்சாலும் அதை வந்து இன்னொருத்தர்கிட்ட பேசக்கூடாது. அடியார் பண்பு அதுதான். ஆமா, அவங்க முதல்ல நம்ம பேச வேண்டியது என்ன, அவரா அப்படின்னு ரெண்டாவது அந்த பேக்ரவுண்ட் தான் வந்து நிற்கும். அந்த பேக்ரவுண்ட் வந்து இன்னொன்னு என்ன பண்ணிடணும், அதை தூக்கி எட்ட வச்சுட்டு அவங்க ஆற்ற தொண்டு இருக்கும். ஒரு வீட்டுல 4 பேர் வச்சு கொண்டாடுறாரா, அவரை நம்ம கொண்டாடணும். ஆனா அதுக்கு பழிதான் போய் முதல்ல நிற்கும். அவர் செய்யற பழிதான் என்ன பண்ணும், முதல்ல அவங்க செய்யற ஒரு ஒரு விதமான செயல் இருக்கு இல்லையா, அந்த செயல் தான் முன்னாடி சொல்லுவாங்க. அதை தூக்கி எரிஞ்சிட்டோம். தூக்கி எரிஞ்சிட்டு அவங்க செய்யற தொண்டை தான் நம்ம முன்னாடி கொண்டாடணும். அந்த வகையில ஐயா அவங்க நம்ம நிகழ்ச்சிக்கு வந்த நாள் முதல் இன்னைக்கு வரலாம் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம, அவருக்கு எத்தனையோ மீடியாக்கள் வந்து வீட்டுல கூப்பிட்டாங்க. சக்தி டிவி கூப்பிட்டாங்க, அப்புறம் நிறைய டிவில வந்து நிறைய உரையாற்றுங்கள்னு சொன்னாங்க. எதுலையுமே அவர் பங்கெடுக்கவே இல்லை. எனக்கு விளம்பரம் வேணாம், எனக்கு விளம்பரம் வேணாம்னு. ஆனா அடியன்கிட்ட தான் அவர் என்ன பண்ணாரு, வா நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு யதார்த்தமா நான் கூப்பிட்டேன். இந்த மாதிரி பெரிய புராணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாயினும் கடைப்பட்டேன்ன்ற ஒரு நிகழ்ச்சி தான் முதல்ல நம்ம ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் பெரிய புராணம் சொல்லலாமே அப்படின்னு அடியன் எல்லாரும் ஒரு முடிவு பண்ணும்போது ஒத்துக்கிட்டார். அப்போ என்ன சொன்னாருன்னா, முகநூல்லையோ இந்த யூடியூப்லயோ வந்து எதுவுமே வரக்கூடாது, விளம்பரம் தேவையில்லை, நம்ம வந்து செய்தியா மட்டும் கொடுக்கலாம் அப்படின்னு தான் வந்தாரு. அதுவும் வெற்றிகரமா நாங்க இன்னைக்கு வரலும் பொக்கிஷமா அந்த பெரிய புராண நிகழ்ச்சியை அப்படியே வச்சிருக்கிறோம். ஆடியோவும் வச்சிருக்கிறோம், வீடியோவும் வச்சிருக்கிறோம். ஆனா ஐயா நான் அனுமதி தரல. ஏன் அனுமதி தரலன்னா, நாங்க ஒளிபரப்பும் இல்லை. நிச்சயம் பெரிய புராணம் மொத்த தொகுப்பு இருக்கு நம்ம கிட்ட, பாடிட்டு வந்த மொத்த தொகுப்பு இருக்கு, ஐயா கொடுத்த விளக்கமும் இருக்குது, எல்லாரும் பங்கேற்ற விஷயமும் இருக்குது. எல்லாரும் பங்கெடுத்து வச்சு நம்ம சிறப்பு செஞ்சோம். அதுல மிகப்பெரிய சிறப்புக்குரிய மனிதர்கள்லாம் இருக்கிறீங்க. இந்த நிகழ்ச்சியை தாங்கணும் அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கிட்டத்தட்ட 2 வருடங்களுக்கு மேல நம்ம பயணிக்கிறோம். அதுவும் நேரம் தவறாமை. சரியா 9:50க்கு திருத்தொண்ட தொகையை நிறுத்தவே இல்லை. எப்போ பெரிய புராணம் ஆரம்பிச்சோமோ அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் தொய்வு இல்லாம
9:50க்கு அந்த திருத்தொண்ட தொகை ஓடிட்டு இருக்கு. திருத்தொண்ட தொகை பாடுறதால என்னவோ தெரியல, நம்ம வந்து அந்த பெரும் பாக்கியத்துக்கு ஆளாயிட்டோம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த 63 நாயன்மார்கள்ல பாடின அந்த விஷயம், இது எல்லாமே நம்ம வந்து மிகப்பெரிய முத்தாய்ப்பு அமைஞ்சிருக்குது. நீங்க தான் தாங்குறீங்க. நிகழ்ச்சியை தாங்குறது யாருன்னா வேற யாரும் கிடையாது. உங்க உள்ளத்துல தாங்குறீங்க. வந்து நீங்க சப்போர்ட் பண்ணுங்க, ஆதரவு தெரிவிங்க. ஐயா வந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சொற்பொழிவோட நம்மளுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. நிகழ்ச்சியா இருந்தது. நேத்து நம்ம போக முடியாத ஒரு பெரிய அந்த குறைவை இன்னைக்கு நீக்கிட்டாங்க. அதுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நிகழ்ச்சி நல்லா தான் இருந்தது. ஒரு குறையும் இல்லை. ஐயா மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருபோதும் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க எவ்வளவு பெரிய ஆளுன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். நான் வந்து உங்ககிட்ட ஒரு தகப்பன் ஸ்தானத்துல இருந்து சண்டை போடுவேன். ஆமா, அதை நீங்க தப்பா எடுத்துக்கூடாது. எப்பவும் நான் ஒரு முறுக்கிட்டு உங்ககிட்ட நான் நிறைய சண்டை போட்டிருக்கேன். அதை நான் வெளியே சொல்ல மாட்டேன். சிவசிவா நீங்க தவறா எடுத்துக்கூடாது. எப்ப நான் தவறு செஞ்சாலும் உங்களுடைய மூத்த பிள்ளை என்ன பண்ணாரோ அது மாதிரி நினைச்சுக்கங்க. சிவபெருமான் சிவசிவா திருச்சிற்றம்பலம். அது இடையினுடைய தவக்குறைவு தான். நேற்று நான் பங்கெடுக்காது. நீங்க சொல்லியும் நான் வரல. அதை நீங்க மன்னிச்சுக்கணும். சிவபெருமான் என்று சொல்லி பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நிகழ்ச்சியை ஷேர் பண்ணுங்க. கிட்டத்தட்ட நம்ம 8 திருமுறை ஷேர் பண்ணோம். 8 திருமுறை முடிச்சிருக்கோம். அப்படியே காத்து வாக்குல ஒரு காதல்ன்ற மாதிரி காத்து வாக்குல ஒரு தேவாரம் ஆயிடுச்சுங்க. அற்புதமா காலையில 5:20க்கு வந்து அழகா முடிச்சிருக்கிறோம். நம்ம கண்ணுக்கு தெரியாம போயிட்டு இருக்கு. அடியார் பெருமக்கள் யாருன்னா உரித்தானவங்க இருந்தாங்கன்னா, அன்பானவங்க இருந்தாங்கன்னா, நீங்க எதுவும் கொடுக்க வேண்டாம். காசு பணம் எல்லாம் கொடுக்க வேண்டாம். டெலகிராம் இருக்கான்னு கேளுங்க. இருந்ததுன்னா இந்த மாதிரி ஐயா பேசுறாங்க, தேவாரம் இருக்கு, சித்தாந்தம் இருக்கு, உங்களுக்கு உண்டான விஷயம் எல்லாம் கிடைக்கும். ஒரு ஆதரவு கிடைக்கும். வாங்க. ஆமா, அப்பா அம்மா இல்லையா, வாங்க. உங்களுக்கு உண்டான அன்பு இங்க இருக்குது. வாங்க. அன்புதான் சிவம். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியா போயிட்டு இருக்கு. இங்க பஞ்சமே கிடையாது. ஸ்ரீதேவ் ஐயா இருக்கிறாரு, ஐயா அருளரசு ஐயா இருக்கிறாரு, பேசுறதுக்கு அன்பானவங்க இருக்கிறாண்ணோட பாடுறதுக்கு ஆள் இருக்கிறாங்க. கொண்டாந்துருங்க. இந்த நிகழ்ச்சிகளை கொண்டாந்து சேர்த்துருங்க. தனிமையில் இருக்கிறாங்களா, ஐயோ வயசானவங்களா, முடியாதவங்களா, என்னால வர முடியல வருத்தப்படுறாங்களா, அவங்களெல்லாம் கொண்டாந்து சேருங்க. பெரும் பாக்கி நடமாடும் கோயிலை சேர்த்தீங்கன்னா தான் வடமாடும் கோயில் வந்து நமக்கு காட்சி கொடுக்கும். சரிங்களா? பங்கெடுத்த அத்தனை உள்ளங்கள் மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த நன்றியில் தெரிவிச்சுக்கிறேன். சிவபெருமானே சிவசிவா திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. ஒளிவலர் விளக்கே அற்புதமா. ஐயா விளக்கத்தோட போறீங்களா, பாட வைக்க போறீங்களா ஐயா அருளரசு ஐயா? இல்ல பாட்டு தெரும தமிழோசையில வர பாட்டுதான். விளக்கெல்லாம் இப்போ விளக்கம் சொல்ல ஆரம்பிச்சா நம்ம திருக்கோயில் விளக்கம் சொல்ல ஆரம்பிச்சா எவ்வளவு சொல்லலாம். பாட்டுதான். இன்னைக்கு அறிமுக என்ன அறியாம கொஞ்சம் உணர்ச்சி போயிடுச்சு. நீங்க வந்ததே நீங்களே பேசுங்க, நான் பேசிடவே மாட்டேன். பொதுவா நான் ரொம்ப பேச விரும்புதில்லை. நான் நிறைய பேசிட்டேன். புதுசா பேசுற அவசியம் இல்லை இருக்கு. பாட மட்டும்தான். இசைப்பா தானே அது. விளக்கம் வேணா தனியா கொடுத்துக்கலாம். அது அந்த விளக்கத்தை இப்ப நம்ம தனியா சொற்பொழி மாதிரி வச்சுக்கலாம். அது வேற. திருவிசைப்பாவை ஏன் வந்து நம்பி ஆண்டார் நம்பி இதுல சேர்த்தாருன்னா, அவர் தொகுத்த தேவாரத்துல உள்ள கருத்துக்கள் உள்ள அந்த பதிகங்களை மட்டும்தான் அவர் தொகுத்திருக்கார். திருவிசைப்பாண்ட தலைப்புல 9 ஆசிரியர்கள் பாடினதை அவர் தேடி கண்டுபிடிச்சு அது ரொம்ப அருமையான பணி. அது தேவாரம் இருந்துச்சு எடுத்துட்டாரு. ஞானசமார் பாடினார், நாகரதா தில்லையில இருக்குன்னு அதை எடுத்துட்டாரு ராஜராஜ துணையினால. ஆனா அதுக்கப்புறம் அவர் செய்த முயற்சியினால கிடைச்சதான் அந்த திருவிசைப்பா. 9 ஆசிரியர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை எவ்வளவோ பாடிருக்கலாம். ஆனா அதுல 28 பதிகளை தேர்ந்தெடுத்து அதுல தேவாரத்துல உள்ள கருத்துக்கள் இதுல இருக்குதுன்னு சொல்லிதான் அதை தொகுத்துருக்காரு. அதனால நம்ம விளக்கம் சொல்லாரு அதோட போயிட்டே இருக்கோம். அது ஒரு பெரிய இது. ஆனா நம்மளுடைய எய்ம் வந்து 12 திருமுறையும் பாராயணம் பண்ணி முடிச்சிடணும். ஆனா திருமுறை தமிழ் ஓசைதான் அது. அதனால அடியார்களை பாட வச்சு அதை கேட்கறதுதான் புண்ணியம். பேசிட்டே தான் நான் பாடி பேசுறத யாரையும் பாட வைக்க முடியாது. நீங்க நான் இந்த நிகழ்ச்சியில நான் பேச ஆரம்பிச்சேன்னா யாரையுமே பாட வச்சிட முடியாது. நானே பேசி முடிச்சுட்டு இருப்பேன். ஏன்னா எனக்கு ஆரம்பிச்சா முடிக்க தெரியாது. அது வேற ஒரு குறை. அதனால நான் முடிஞ்ச அளவுக்கு பேச ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதுக்கு காரணமே அதுதான். நேற்று நீங்க வரலன்ற அந்த ஆதங்கத்துல ஆரம்பிச்சு அது எங்கேயோ போயிடுச்சு. அவ்வளவுதான். நீங்க வந்து நீங்களே பேசி நான் சொல்லவே உங்களோட அனுபவத்தை நீங்களே சொல்லிருக்கலாம். கண்டிப்பா நிச்சயம். நன்றிங்க ஐயா. அப்ப எல்லாரும் பாட ராஜாப்பட்ட வரதான் நேற்று நீங்க வர்றது ரொம்ப எனக்கு ரொம்ப மனசு இன்னும் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நிச்சயம் ஐயா. திருவள்ளுவர் சந்திப்பு ஐயா. 2 முறை நான் அவாய்ட் பண்ணிட்டேன். நன்றி. மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நன்றிங்க ஐயா. அப்ப நம்ம பாடிட்டே போயிடலாம். எல்லாம் பாட்டே பாடிட்டு போயிடலாம். ஆமாமா, இசைதானே முக்கியம். அடியார்கள் வாயில இசையை கேட்கணும். அது பலவேறு முறைகள்ல இருக்கணும். ஒரே மாதிரி ஒரே மெட்ல எல்லாரும் பாடணும். அது அப்படிதான் பாடணும், அப்படி பாடணும். ஒருத்தர் ஒரு மாதிரி பாடுறாங்க. அந்த இவங்க இன்னைக்கு கௌசல்யா அம்மா பாடினாங்க, அந்த இசை ஒரு ரசனை. சரஸ்வதி அம்மா பாடினாங்க, அது ஒரு ரசனை. அப்ப நம்ம சாம்பசிவா பண்ணார், அது ஒரு ரசனை. அந்த மாதிரி ஒன்னொன்னு ஒரு மாதிரி எல்லாத்தையும் கேட்கணும். நம்ம உலகம் பலவிதம், பலதையும் அனுபவிக்கணும். வெறுமே சில பேர் ஒண்ணுமே தெரியாம வெறும் படிப்பாங்க, அதையும் கேட்கணும். திருமுறையை படிக்கவும் கேட்கணும், பாடவும் கேட்கணும்.
ஆக மொத்தம் பங்கெடுக்க வைக்கணும். முடியாதவங்க பாட முடியாதவங்க கேட்கவும் செய்யணும். பாடுதல் கண்டிப்பா. கேட்டல், சொல்லல் வல்லார் கண்டிப்பா. கேட்டல் வல்லார் ஆமா. எல்லாமே. நம்ம நிகழ்ச்சியை பொறுத்தவரையில எல்லாரும் பதிவு பண்ணிருக்காங்க ஐயா. அந்த ஒரு பெரிய ஆமா, வெற்றி நமக்கு இருக்கு. முக்கியத்துவம் வந்து திருமுறைக்கு தான், நமக்கு எதுக்கும் இல்ல. கண்டிப்பா. இல்ல திருமுறைக்கு முக்கியம் கொடுத்து திருமுறையில பாட வைக்கிறது தான். கண்டிப்பா ஏன்னா ஐயா. சும்மா பாடிட்டே போன ஒரு பொருள் நடுநட ஏதாவது ஒரு சின்ன கருத்துக்கள் அப்படி ஃபிளாஷ் மாதிரி சொல்லும் போது ஏதாவது நம்ம ஒண்ணு ரெண்டு சொல்லலாம், அவ்வளவுதான். தவிர மொத்தமா நம்ம விளக்கின போக முடியாது. விளக்கமானா அது அதுக்குதான் விளக்கம் நிறைய எழுதியிருக்காங்களே, உரையோட எழுதியிருக்காங்க, இதெல்லாம் இருக்காங்க. ஆமா. அதுல இன்டர்பிரேஷன் இருக்கு. அந்த உரை தப்பு, இது இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம் சொல்றதெல்லாம் உண்டு. அருட்பா மருட்பான்னு அது மாதிரி விளக்கத்துக்கெல்லாம் இருக்கு. அதெல்லாம் வேணாம். நம்ம படிச்சுட்டே போவோம். படிப்பு தான் முக்கியம். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அப்பதான் நம்ம திரும்ப முடிக்க முடியும். பேச ஆரம்பிச்சா முடிக்க முடியும். இன்னைக்கு தவிர இன்னைக்கு ஒரு பாட்டு கூட பாடல, ஒரே ஒரு பாட்டு தான் பாடியிருக்கோம் இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. நன்றிங்க ஐயா. நிறைவு செஞ்சுக்கலாம். இசைக்கு முன்பா திரு இசைப்பான்னு சொல்லலாம், விசைப்பான்னு சொல்லக்கூடாது. இப்ப விசைப்பான்னு சொல்லு மெங்கிலா சொல்ல வி என்ற சொல் நடுவில் அது திரு இசைப்பா. திரு இசைப்பா. நன்றிங்க. நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். நன்றிங்க ஐயா. நன்றி. மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். வழிநடத்துற ராஜா ஐயாவுக்கும் நன்றி தெரிவிச்சோம். இந்த வயசான காலத்துல வந்து தொகுத்து அந்த பேரெல்லாம் எழுதி அவர் வழங்குறாரு. அவருக்கும் நம்ம நன்றி தெரிவிச்சுக்குவோம். நம்ம காலையில என்னுடைய பாரத்தை மிக பெரும் சாம்பசிவம் ஐயா இல்லாத நேரத்தை வந்து அவர் தான் வந்து தக்க வச்சார். ஆமா, அவர் வந்து சாம்பசிவம் ஐயா வந்து மெடிக்கல் லீவ்ல போனாரு. அவர் வந்து வரேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 4, 5, 6 மாதங்களை கிட்ட அவர் என்ன பண்ணிட்டாரு, வராம போனார். அந்த நேரங்கள்ல வந்து சரி கட்டினது வந்து ராஜா ஐயா தான். அவருக்கும் நான் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இப்படி எல்லாரும் தாங்குறீங்க. நான் எப்படிதான் நன்றி சொல்றதுன்னே தெரியல. சிவபெருமான் சிவசிவா ஒருத்தர் தாங்குறதுனால தான் வண்டி ஓடுதுங்க. ஒருத்தர் இழுத்தா தேர் போகாதுங்க. எல்லாரும் இந்த இழுத்தா தான். இப்ப பாருங்க, ஐயா சாம்பசிவா வந்திருக்கிறார். இப்படி யாருக்கு எப்படி அந்த கரெக்டான நேரங்கள்ல வந்து ஒருத்தர் அப்படி தாங்குறாங்க. இப்ப நாங்க ஜான்சி அம்மா ரெடி பண்ணதுக்கு அது சாமி அவங்க எனக்கு கிடைச்ச கிஃப்ட். ஆமா, அவங்கள வச்சு நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ அடுத்து தாரணி அம்மா ரெடி பண்ணணும். இப்படி ஒவ்வொருத்தர் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ இந்த நிகழ்ச்சியை வந்து தாங்குங்க. உடம்பால என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. மனசால என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. உயிரால என்ன செய்ய முடியும் அதை செய்யுங்க. இல்லைன்னா வாழ்த்துங்க. சரியா? வந்து ஆமா, நீங்க ஐயா நான் நிகழ்ச்சி நடக்கட்டுமா, நான் அந்த தொகுத்து வழங்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பண்ணுங்க. நீங்க பணக்காரா இருக்கிறீங்களா, பொருளாதாரத்துல என்ன பண்ண முடியும்னா பண்ணுங்க. நிச்சயம் செய்யலாம். எல்லாருக்கும் தேவாரம் வாங்கி கொடுக்கலாம், 12 திருமுறை வாங்கி கொடுக்கலாம். ஆக மொத்தம் பொருளாலும் நீங்க அருளாலும் என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனை செய்யறதுக்கு செய்யுங்க. இது ஒரு பல்கலைக்கழகமா மாறணும்னு தான் அடியனுடைய விண்ணப்பம்னு சொல்லி நன்றிங்க. பங்கெடுத்த அத்தனை உள்ளவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.